Hey, hello, Amis. Welcome back to my channel. This is Tani BTS Fix and I am your beloved ஆத்தரானதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம லூசிஃபர்ஸ் காதலியுடைய ஸ்பெஷல் பார்ட்டோடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் இந்த ஸ்டோரி, கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி. உங்களுக்காக வந்து ஒரு 2K ஸ்பெஷலாக அண்ட் ஆல்சோ நீங்கள் எல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணதுக்காக நான் போடுற ஸ்டோரி தான் இது. சீசன் 2 ஷியோராக வரும் கண்டிப்பாக. பட் அது எப்போ வருங்கிறத நான் டிசைட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற டிராஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது பக்கம் போகலாம், சரிங்களா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி கிரீஷ் டப்பாவை எல்லோரும் எட்டி உதச்சிட்டு வாங்க, இல்லைன்னா கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுருவேன் நான், சரிங்களா? சரி, ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோனை மாட்டிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் அ பியூர்லி ஃபேண்டசி ஸ்டோரி. அதனால் இதில் நிறைய நீங்கள் வந்துட்டு என்னக்கா இப்படி இருக்குது லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணுற பர்சனாக இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஸ்டோரி அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைனா நீங்கள் ஜாலியாக கேட்கலாம். இது கதை தானே, கதை கேட்குறதுல என்னப்பா இருக்குது, சரிங்களா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷவுட் அவுட்ஸ் கொடுத்துட்டே போகலாம். கண்டிப்பாக போன பாட்டில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களுடைய சப்போர்ட். நீங்கள் அந்த ஸ்டோரிக்கு கொடுக்குற சப்போர்ட்டை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் நம்ம நிறைய ஸ்டோரிஸ் மேலே கொண்டு போகணும். லூசிஃபர்ஸ் காதலிக்கு அடுத்து நான் இன்னும் பிளான் வச்சுருக்கேன். ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாமே அதுவும் வரும். அண்ட் முக்கியமாக ஹாரர் ஒன் ஷாட்டு ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க. கண்டிப்பாக நான் போடாமல் இருக்கவே மாட்டேன் கைஸ். பிகாஸ் நான் அதை ரொம்ப பிடிச்சி ரைட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டோரி. எனக்கே அதை எப்படா பேசுவேன்ற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, அதை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை, டிஸ்கஷன்லாம் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் என்ன பண்ணேன், என்னால் இப்போ லீக் பண்ண முடியல ஸ்டோரியை பற்றி. சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது. அதனால் இருங்க, சைக்கோ ஸ்லோன்ரிக் அப்சஷன் முடிஞ்சோடனே நம்ம அந்த ஸ்டோரி இறக்கலாம். இல்லைனா நான் இடையில கூட இறக்கி விட்ருவேன். எனக்கு தெரியல, என் மூளைக்கு என்னமோ ஆயிடுச்சு கைஸ். ஸோ எப்போ என்ன பண்ணுதுங்கிறதுக்கு என்னாலே கணிக்க முடியல. நீங்கள் முடிஞ்சால் அதை கணிச்சு கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி இதெல்லாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு. JKFF கண்டிப்பாக வரும். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கும் கமெண்ட்ஸில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதையும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதையும் தாண்டி ஃபீட்பேக்லாம் நிறைய பேர் கொடுத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஃபீட்பேக்லாம் நிறைய பேர் ஹார்ஷாக சொல்லுவாங்க. பட் யூ கைஸ் டேம் ஸ்வீட்யா, பிளட்டி ஸ்வீட்யா, நீங்கள் எல்லாருமே வேறு லெவல். ஃபீட்பேக் கொடுக்குறதோ அக்கா இது வந்து இப்படி இருந்துச்சுக்கா, நல்லா இருக்குக்கா, நீங்கள் சூப்பர்க்கா. ஐயோ எனக்கு தேனா இனிக்குது கைஸ். நான் பேசிகிட்டே இருப்பேன். சரி, போகலாமா ஸ்டோரிக்குள்ளே? போகிறதுக்கு முன்னாடி போன பாட்டில் என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு ரீகேப் கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ வாங்க ஆர்மிஸ், நம்ம கதைக்குள்ள போலாம். இயற்கை எல்லாத்துக்குமே ஒரு வழி, அதுக்குன்னு தனி ஒரு வழி. நியாயமாக இருந்தாலும் சரி, அநியாயமாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, 2 வழியிலையும் இயற்கை ஒரு படைப்புக்கும் தன்னோட வாழ்க்கையில் அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில் கடவுளோட படைப்பான நம்ம எல்லாருக்கும் சமநிலை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சமநிலை எப்போ அடி வாங்குதுன்னா, இந்த மாதிரி மேலோகமோ கீழோகமோ சண்டை போட்டு போர் பண்ணி இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அஷேரா, காட் பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் அவங்களோட சாம்பர்ஸில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆஞ்சலினா அப்போ சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பவர்ஸ். மைக்கேல் லார்ட் ஆஃப் ஹெவனாக இருந்து அந்த ஹெவனை ரூல் பண்ணுறதுக்கான அந்த சோல்ஃபுல் பவர்ஸ், 7 சோல்ஃபுல் பவர்ஸ், அந்த சக்தினால தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக, இவ்வளோ ஒரு பவர்ஃபுல் பீயிங்காக இருக்கான். அதன் காரணமாகவோ என்னவோ அவன் சக்திகளை பயன்படுத்துகிற விதமும் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அரோரா, அவங்க பேசுகிறாங்க. இந்த பக்கம் லூசிஃபர், த லார்ட் ஆஃப் ஹெல், டீமன் கிங்காக இருந்து அவனுடைய பவர்ஸும் சும்மா இல்லையே. அவன் பவர்ஸ் எல்லாரையும் கம்பேர் பண்ணால் சமநிலை தான், ஆனால் இதுக்கப்புறமும் சமமாக இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. இவங்க இப்படி பேசினோடனே அங்கே இருக்க காட் பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கள பார்க்குறாங்க. அப்போ இவர் பேசுகிறாரு, ஹெப்ரியும். ஆமாம், லூசிஃபர் இப்போ சாதாரணமான ஒரு வேலைக்கு போகலை. லூசிஃபரை எந்த காரணத்துக்காக கடவுள் படைத்து இவ்வளோ தூரம் வச்சுருந்தாரோ, எந்த நோக்கத்துக்காக வச்சுருந்தாரோ, அந்த நோக்கத்துக்கு, அந்த நோக்கம் குறிப்பிட்ட நோக்கமான அந்த ஒரு மோட்டிவ்க்கு நாங்கள் அனுப்பிட்டோம். சேர்கிற வழியை சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் லூசிஃபராக நினச்சாதான் மேலே வர முடியும். அதனால் இதில் அவன் வெற்றி பெற்றா நமக்கும் அதில் பங்கு உண்டு, தோல்வி பெற்றா அதுலேயும் நமக்கு ஒரு பங்கு உண்டு.
வெற்றி தோல்வின்னு இந்த ரெண்டுத்தோட சமநிலையா இப்போது கடவுள் வகுக்கிற அந்த ஒரு விதி அது என்ன சொல்ல போகுது? இப்போது லூசிஃபருக்கு ஏற்பட்ட விதி இதுதான் இருக்குது. இதையும் தாண்டி இப்போது அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மேலே வந்தா அவனை அடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். மைக்கேலோடவும் 2 மடங்கு என்ன 100 மடங்கு அதிகமான ஒரு பவர்ஃபுல் பீயிங் ஆகிடுவான். மைக்கேலுக்கும் இது தெரிய வந்தால் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான். இவங்க 2 பேர்த்துக்கு மத்தியில் நடக்கிற போர்னால் கடவுளோட மற்ற க்ரியேஷன்ஸ் எல்லாமே அடிபடுது, அழியுது. இதனால் இயற்கைக்கு கோபம் வந்தால் கண்டிப்பாக மொத்த படைப்புகளும் அழிஞ்சிடும். இதை எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ஹென்ட்ரிக்ஸ், அவர் பேசுகிறாரு. இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி அந்த காடே ஒரு ஃபேட்ஃபுல்லான ஒரு பவரை நம்மக்கிட்ட அனுப்புனா தான் உண்டு. விதியும் தாண்டி விதியையும் தாங்கி ரெண்டுமா இருக்கிற ஒரு பவர் அது எப்போ நம்ம கைக்கு வருதோ அப்போதான் இது எல்லாத்தையும் மாற்ற முடியும். இந்த சமநிலை நமக்கு தேவை ரொம்பவே. கடவுளோட எல்லா படைப்பும் எல்லா க்ரியேஷன்ஸும் இங்கே ஒன்று தான். அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதத்தில், அதை பெருமைப்படுத்துகிற விதத்தில் விதையும் தாங்கி ஒரு பவர். யாருமே அந்த பவரை உணரவோ அந்த பவரை எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு அன்டச்சபிள், அன்ஸ்டாப்பபிள் அந்த மாதிரியான ஒரு பவர் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹெல்லுக்கு வந்தால், ஹெல்லில் நம்ம ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 ரிங்ஸ் ஆஃப் ஹெல் அது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம லூசிஃபருடைய ரிட்டனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே காலங்களும் போயிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெவனில் லூசிஃபருடைய அட்டாக்கிங் எதுவுமே வார் இல்லாமல் மைக்கேலுக்கு ஒன்றுமே புரியல. அவன் கன்ஃபியூஸ்டாக இருக்கான். பட் யார்கிட்டையுமே காட்டிக்கலை. ஏன்னா இவங்களுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணம், இவங்களுக்கும் ஆட்லிக்கும் கேப்ரியலுக்கும் கல்யாணம். ஸோ அதுக்காக வந்து செலிப்ரேஷன் மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஹெவனே ஒரு மாதிரி குதூகலமாக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா லூசிஃபர் வந்து அட்டாக் பண்ணல ஒரு விஷயம், அண்ட் இவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்தில் இவங்களாம் எங்கேஜ்டாக இருக்காங்க. பட் மைக்கேலால் அப்படி இருக்க முடியல. ஏன்னா லூசிஃபர் என்ன பண்ணாலும் எல்லாமே அவருக்கு தெரியும். லூசிஃபர் எப்படி அப்படின்ற ஒரு விஷயம். இவங்க 2 பேருமே கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு நண்பர்களாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி ஆகி இந்த மாதிரி ஆகி இப்படி ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறாங்க இல்லையா. ஸோ லூசிஃபருக்கும் மைக்கேலுக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பகை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த பகை தான் இப்போ இவங்களை சண்டை போட வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இப்போ லூசிஃபர் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதும் இவருக்கு ரொம்ப சந்தேகமாக சஸ்பீஷியஸாக இருக்குது. எப்படி வந்துட்டு லூசிஃபர் அட்டாக் பண்ணாமல் இருக்கா, என்ன காரணம், காட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹெல்லும் என்ன பண்ணாங்க, எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு இவர் அதுக்காக வந்து சில மெசேஞ்சர்ஸ்லாம் அனுப்பி இந்த மாதிரி அதை விசாரிக்க சொல்கிறாங்க. அதுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பையெல்லாம் விட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா யார் மூலமாவது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இங்கே அரோராவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அது எல்லாமே கரெக்டாக இருக்கா ப்ரொடெக்ஷன். ஏன்னா இப்போ லூசிஃபர் வரல அப்படிங்கிற காரணத்தினால எப்பயுமே வரமாட்டாருன்னு கிடையாது. ஸோ எப்போனாலும் அவங்களுக்கு ஒரு த்ரெட்டு இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. ஒரு பக்கமாக போய் செக் பண்ணிகிட்டே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சில சோல்ஜர்ஸ்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு நம்ம கேப்ரியல் அவங்களுடைய இவங்க அடிமை அப்படி இப்படின்லாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போதே செம்மையாக கோவம் வருது. ஸ்வாட் எடுத்து தொண்டைக்கிட்டே நீட்டி, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனேன் இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. இவங்க எல்லாருமே அப்பயும் விடாமல் பேசிட்டு தான் இருக்காங்க. அரோராக்கு இது சுத்தமாக பிடிக்கல இவங்க அப்போல்லாம் பேசுகிறது. ஏன்னா இப்போ அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அப்படி இருந்தும் பேசுகிறாங்கல்ல, இதனால் வந்துட்டு அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அவனோட மேட் இருக்கால ஆட்லி, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அது போக இவளை வந்துட்டு அரோராவை எல்லாருமே வந்து அந்த ஹெவனில் ட்ரீட் பண்ணுறது ராயல் பிளட்டு கிடையாது. ஸோ வந்து இவங்க வந்து டீமன் ப்ளஸ் ஏஞ்சல் காம்போங்கிறனால ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ இவங்க வேறு எப்படி பேசுகிறது, யாருனால பேசுகிறாங்க, அந்த வாய்ஸ் லார்ட் ஆஃப் ஹெவன் கேப்ரியல்னால் தானே. ஸோ இது வந்து அரோராவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக ஒரு ஊண்டு மாதிரி ஆகிடுது. இவனுக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகுவாது சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா அப்பயும் இருக்க மாட்டான் போல். இவங்க அந்த மாதிரி நினச்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இடமா போய் ப்ரொடெக்ஷன் செக் பண்ணுற மாதிரியே போயிட்டு ஒரு இடமா கிராஸ் பண்ணி போய் பார்த்துட்டே இருக்காங்க. இதை பற்றி நினச்சிக்கிட்டே அப்படி போகும்போது அவங்களுக்கு ஏதோ சடனாக ஸ்ட்ரைக் ஆகுது. லைக் ஏதோ ஒன்று அவங்க பாடியை ஃப்ரீஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க, போகும்போது ஏதோ வந்து உங்களை ஸ்டாப் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுது.
நீங்க அப்படியே நிக்கிறீங்க அந்த இடத்துல. அந்த மாரி ஒரு ஃபீல்ல நம்ம அரோரா நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னே புரியல. "ஏன் நம்மளால நகர முடியல? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படியே அவங்களுடைய ரைட் சைட்ல தான் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடம் வந்து ஒரு லைக் அங்கே ஒரு பெரிய பெயிண்டிங்கா, அந்த மாரி வந்து ஒரு கர்டைன்லாம் வச்சு, ஏதோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்க்கிடெக்சர் மாரி இருக்கு அந்த சைட்ல. ஸோ அவங்களும் அத அப்படியே தான் பார்க்குறாங்க. "இது என்னது இது? இதுக்கு முன்னாடி நான் இத இங்க பார்த்ததே கிடையாதே!" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அது கிட்ட போகலான்னு பார்க்குறாங்க. பட் அவங்களால கிட்ட போகவும் முடியல. அவங்களால அந்த இடத்த விட்டும் நகரவும் முடியல. ஸோ அப்படியே தான் நின்னுட்டுருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ளூட் சவுண்ட் அப்படி கேட்க ஆரம்பிக்குது. ஏதோ வந்து உங்களுக்கு ஒரு மாரி உடம்பு ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லுவோம் இல்லையா? லைக் அத நம்ம பாசிட்டிவ்னு சொல்றத விட, இந்த இடத்துல டிவைன் எனர்ஜின்னே சொல்லலாம். அத அவங்க ஃபீல் பண்றாங்க. என்னதான் அவங்க வந்து ஒரு ராயல் பிளட் இல்லனாலும், பட் அவங்களுக்கு அது ஃபீல் பண்ணும்போது, ஏதோ ஃபுல்லா ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா? நான் ஃபுல் ஏஞ்சல் பிளட்டுன்னு சொல்லிட்டு, ராயல் பிளட். அந்த மாரி ஃபீல் ஆகுது அவங்களுக்கு, அந்த எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி வந்தோனே அவங்களுக்குள்ள இருந்த அந்த மன கஷ்டம், அது எல்லாமே போயி, ஒரு மாரி ஒரு டிவைனிட்டி அவங்களுக்குள்ள வந்துட்டு குழப்பம் எதுவுமே இல்லாம, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, அந்த ஒரு பீஸ். அந்த பீஸ் வந்து ஃபீல் ஆகுது. அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அப்படியே ஸ்டக் ஆயி நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில அத விட்டு வெளிய வந்துடுறாங்க. அவங்க கண்ணுக்கு ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப அழகா, ரொம்ப அப்படியே பார்க்கும்போதே ஒரு பியூட்டிலெஸ் மட்டும் ஆனா எப்படி இருக்கும்? அந்த மாரி அவங்களுக்கு ஒரு ஒரு விஷன் மாரி தெரிஞ்சுட்டு போது. ஏதோ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கிராஸ் பண்ணி போற மாதிரி. வித் பியூர் ஒரு ஒயிட் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு மாரி பிளர்ரா இருக்கு அந்த விஷன் என்னன்னே தெரியல. பட் அவங்களுக்கு அது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க ஹார்ட்ல சொல்ல முடியாத அளவுக்கு. யாருன்னு தெரியல. இது என்ன ஃப்ளூட் மியூசிக் எதுவுமே தெரியல. அவங்க அந்த விஷன் வந்துட்டு அது விஷன் தான் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியாம, அந்த பொண்ணு போற பொண்ண வந்து கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க டச் பண்ணலான்னு போம்போது, அவங்க ரியாலிட்டிக்கு அகைன் வந்துடுறாங்க. இது அவங்களுக்கு என்னன்னே புரியல. அப்படியே அங்கேருந்தும் சரி ஓகே கனவா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க அத தட்டி விட்டுட்டு. அங்க தடபுடலா ஒர்க் போயிட்டுருக்கு ஹெவன்ல. இந்த பக்கம் விட்ச் கிங்டம். எஸ். இங்க கேத்ரின் எப்பயும் போல இந்த மாந்திரம், தாந்திரம் அந்த மாரி பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சுன்னிய வேலை எல்லாமே. இந்த ஸ்பெல்லெல்லாம் எடுத்து படிச்சு, தன்னை அழகாக்கிக்கிறதா இருக்கட்டும், மக்கள் எல்லாருக்கும் அத பரப்பி, தப்பான வழியில போக வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாரி வேலைங்கள செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அப்படியே செஞ்சு செஞ்சு அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டு, அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. எப்பதான் எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குமோ? எனக்கும் ஆசை இருக்காதா? நான் நான் ரொம்ப வருஷமா ஒரே ஒரு ஆளுக்காக காத்துட்டு இருக்கேன். அந்த ஆள் என்னை வந்து கூட்டிட்டு போமாட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ வராங்கன்ற மாரி சவுண்ட் கேட்டோனே கேத்ரின் திரும்பி பார்த்தா, அங்கே வந்து கார்னர் தான் வராரு. கார்டியன் ஆஃப் ஹெவன். அவர் தான் வராரு. அவரை பார்த்தோனே இவங்க எந்திச்சு நிற்கிறாங்க. எந்திச்சு நின்னுட்டு ஒரு போ பண்ணிட்டு, "வாங்க மாஸ்டர்" அப்படின்ற மாரி இவ சொல்றா. கார்னரும் வந்துட்டு ஹெட்ட நோட் பண்ணிட்டு போய் அவருக்குன்னு அது ஒரு சிம்மாசனம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு த்ரோன்ல போயிட்டு கேத்ரினோட த்ரோன்ல இவர் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு கேட்குறாரு, "நான் சொன்ன வேலைலாம் எப்படி போது?" "எல்லாமே நீங்க சொன்ன மாரியே போது." "ஆனா வேலை நடக்கிற மாரி தெர்லையே." "நீ உட்காந்து எப்பயும் போல அவன் அவன்ட்டு உட்காந்து ஒப்பாரி தான் வச்சுட்டு இருக்க மாரி இருக்குது. உனக்கு குடுத்த வேலைய சரியா செய்யணுமா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிய பிடிச்சி இழுத்து பேசிகிட்டு இருக்காரு. அவன் வந்துட்டு, இல்ல மாஸ்டர். நீங்க சொன்ன வேலைய தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஒழுங்கா அப்போ போய் செய்யு போ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிய பிடிச்சிட்டு இருந்திருப்பார் இல்லையா? அவர் அப்படியே ஒரு மாரி அவள தள்ளி விடவும் அவள் அப்படியே போயிட்டு கீழே விழுறா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அவளை வந்துட்டு லைக் அங்கே ரொம்ப ஒரு மாரி மிஸ்ட்ரீட் பண்ணுறது அந்த மாரி பண்ணுறாரு. ஷீ இஸ் லைக் அ ஸ்லேவ் டு ஹிம். அதனால அவளும் போயிட்டு அவர் கேட்குற மாரி ஸ்பெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே இவரும் எல்லா விஷயமும் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் மனுஷங்களுக்கு நடுவில் நிம்மதியே இருக்கக்கூடாது. போட்டி, பொறாமை, பேராசைன்னு மனுஷங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டு சாகணும். படைப்புகள் மொத்தமும் அழிஞ்சு போகணும். அதுக்கப்புறம் அந்த கடவுள் எப்படி இருந்தாலும் கண் முன்னே வந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த கார்னர் தான் தி நெக்ஸ்ட் காட். அந்த கடவுளையே அழிச்சிட்டு எனக்கு தேவையான ஒரு புதிய படைப்பு, ஒரு புதிய கிரியேஷன் நான் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த கேத்ரின் நீ தான் எனக்கு ரொம்ப பெரிய உதவியாளராக
இருக்க போகிற. முதல்ல நான் சொல்கிற வேலையை ஒழுங்காக செய். இல்லைனா உனக்கும் அந்த லூசிஃபருக்கு நடந்த கதை அதே தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கேத்ரின் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறா. அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்து சிம்மாசனத்தில் ஸ்மோக் பண்ணிட்டே உட்காந்துருக்காரு. கேத்ரினுக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்னா லூசிஃபருக்கும் ஹெவனுக்கும், அதாவது ஹெல்லுக்கும் ஹெவனுக்கும் ஒரு பெரிய போர் போயிட்டு இருந்தது. இப்போ அது ஸ்டாப் ஆகிடுச்சு. லூசிஃபர் என்ன பண்ணுறாரு எந்த விஷயமும் அவளுக்கு தெரில. அவள் அதனால் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கா. அப்படியே வேலையும் பார்த்துட்டு, மாஸ்டர், லூசிஃபர், லார்ட் ஆஃப் ஹெல், என்னாச்சு, ஏன் இவங்களுக்குள்ள ஒரு போர் நடக்கலை அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. அவர் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே, அதுதான் எனக்கும் இன்னும் புரியல. லூசிஃபர் எப்பயுமே அவ்வளோ சீக்கிரம் அமைதியாக இருக்கிற ஆள் கிடையாதே. நான் இவ்வளோ வேலை பண்ணியும் இவ்வளோ தூரம் இவங்கள பிரித்தோம், சண்டை போட வச்சு ஒருத்தர் அழிச்சிக்க வைக்கலான்னு பார்த்தா ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது இவங்களுக்குள்ளே அந்த சண்டை நின்றுது. அதை தடுக்கிறதே இந்த காட் பேரண்ட்ஸ். எனக்கு இவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய இதுவாக தான் நிற்க போகிறாங்கன்னு தெரியுது. கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. அது என்னங்கிறத நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இவங்க இவ்வளோ தூரம் இறங்கி தடுக்கிறாங்க, ஏதோ ஒன்று கைவசம் இருக்குது, அது நல்லாவே தெரியுது. நான் இந்த உலகத்தை புதுசாக படைக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய த்ரெட்டாக இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்களையும் அழிக்கிறதுக்கு கைவசம் வச்சுருக்கேன். அதுக்கு தான் உன்னை வச்சுருக்கேன் கேத்ரின் அப்படின்ற அவன். கேத்ரினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அந்த வேறு அந்த ஒரு பெரிய டப்பாக்குள்ளே அதெல்லாம் போடுவாங்களே பல்லி, அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு என்னமோ ஒரு ஸ்பெல் மாதிரி ரெடி பண்ணுறான். அப்படியே ரெடி பண்ணிட்டே இருக்கும் போது தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு மாதிரி ஒரு பிரைட்டான ஒரு இது அடிக்குது, ஒரு ரெட் கலரில். அதை பார்த்தோன்னே அவர் அந்த த்ரோன்லேருந்து இறங்கி நடந்து வந்து பார்க்குறாரு. அப்படியே அந்த அந்த இதில் வந்து வரக்கூடிய அந்த க்ளோவையும் பார்க்குறாரு, கேத்ரினையும் பார்க்குறாரு. கேத்ரினும் அந்த க்ளோவையும் பார்க்குறா, அவரையும் பார்க்குறா. இப்படி இவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியல. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தால் டேமியன் ஆரோன் அவங்க இன்னும் மக்களுக்கு நடுவில் இந்த ஒரு டார்க் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பரப்பிகிட்ருக்காங்க. இது பரப்புறது மூலமாக இவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய கஷ்டத்துலேருந்து இவங்களுக்கு பவர்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம் நம்ம டேமியன் ஆரோனுக்கு. ஸோ இவங்க அந்த மாதிரி வேலைங்க, இந்த கல்ட் கும்பல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இவங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு விச் கிங்டமுக்கு தான் வராங்க. இங்கே வந்து பார்த்தா கேத்ரின் வந்து கார்னரோட கால் கிட்ட உட்காந்துருக்கா. அப்படியே உட்காந்து அவர் காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் அப்படியே வந்துட்டு கார்னரை பார்த்துட்டு, நீங்கள் சொன்ன வேலை மாதிரியே எல்லாம் போயிட்டு இருக்கு கார்னர் அப்படின்ற மாதிரி டேமியன் பேசினோன்னே கார்னரும் ஸ்மோக் பண்ணிட்டே, எல்லாமே வழியில் தான் போயிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த ஹெல்லையும் ஹெவனையும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் காட் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் மொத்த படைப்புகள், அப்புறம் அந்த கடவுள். நான் தான் உங்கள் எல்லாருக்கும் கடவுளாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு பேராணவத்தில் அவன் பேசிகிட்டு இருக்கான். கேத்ரின் வந்து பார்த்திங்கன்னா அவள் கால் அமுக்கிட்டு இருப்பா இல்லையா, ஸோ அவளுடைய கையிலே மிதிச்சு ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் இப்படி சொன்னோன்னே இவ்வளோ அங்கே வேறு வழியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அவன் மனசுலே நினச்சிட்டு இருக்கான், ஏன் இன்னும் லூசிஃபர் அட்டாக் பண்ணலை, என்ன காரணம், என்ன ஆச்சுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு லூசிஃபர் பற்றின நினப்பே தான் ஓடிட்டுருக்கு. ஒரு மாதிரி ஏக்கத்தில் பேசிட்டு ஓடிட்டே இருக்கா பைத்தியக்காரி மாதிரி. அவள் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கும் போதே அங்கே விச் கிங்டமில் சில சர்வன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு கிங் எல்லாமே முடிஞ்சது கிங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டு கேத்ரினோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆகுது. கார்னரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மோக் பண்ணுறாரு. கேத்ரின் அப்படியே வந்து தலைமுடி பிடிச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் கூட்டு போயிட்டுருக்காரு. டேமியனும் ஆரோனும் இங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. ஆரோன் பேசுகிறான் அப்போ தான், கிங் இது இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? எப்பயுமே எனிமியை பக்கத்தில் வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது, எப்போ நினச்சாலும் போட்டுடலாம். அந்த வகையில் இவனை சீக்கிரம் நான் போட்டுருவேன். இவங்களாரி அழிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இவனை அழிச்சிக்கலாம். என்ன நினச்சிட்டு இருக்கான், நம்ம இவனுக்கு கீழே வேலை பார்த்துட்ருக்கோமா? கிடையாது, நம்ம இவனை ஒரு காரியத்துக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவே இவனுக்கு தெரியாமல் போயிட்டு அவ கூட அல்லா
வருது. இவன்லாம் என்ன ஒரு கார்டியன் ஆஃப் ஹெவன். ஒரே ஒரு காரியம் பண்ணா இவங்க 2 பேரும் அடிச்சிங்கனானுங்க. இப்போது அவன் இங்கே இவன் இங்கேன்னு இருக்கானுங்க. இவனுங்களை இன்னும் அடிக்க விட்டு யாராவது ஒருத்தனை அழிச்சிடலான்னு பார்த்துட்டு இருக்கான். அது நடக்க மாட்டேங்குது. இதில் இவனுக்கு ஒரு சோக்கு வேறு. ஐயோ போயா, இவன்லாம் ஒரு ஆளுன்னு ஒர்க் அவுட் ஆகாது நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஒர்க் அவுட் ஆகும், ஆக வைப்ப இந்த டேமியன். கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு பவர் கிடைக்காமலா போயிடும். அந்த பவர் கிடைச்சோனே கண்டிப்பாக இவனை நான் இறங்கி அழிப்பேன். அப்புறம் நான் தான் கடவுள் இந்த படைப்புகள் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு இதில் போயிட்டுருக்கான். இது என்ன விஷயம் தெரில. இங்கே ஆட்லிக்கும் கேப்ரியலுக்கான மேரேஜ் அந்த டே செலிப்ரேஷன் வந்து செரிமனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த கல்யாணத்துக்கான அந்த ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. காட் பேரண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் வந்து இருக்காங்க. இங்கே மைக்கேலுக்கு அதெல்லாம் என்ன தான் கல்யாணம் நடக்குது, ஒரு வைஸ் லார்டுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா கூட அங்கே வந்து அவரால் சந்தோஷமாக இருக்க முடியல. இதை ஹெராவும் பார்க்குறாங்க. ஹெரா பார்த்துட்டு கேட்குறாங்க, லார்ட் ஆஃப் ஹெவன், ஏன் இவ்வளோ ஒரு சோகம்? இப்படி ஒரு சந்தோஷமான டைமில் யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்கன்னா அந்த லூசிஃபர் எப்படி இருந்தாலும் வர முடியாது. உங்களுக்கு தான் தெரியுமே, கட்டுக்குள்ளே அடங்கி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹெரா பேசுகிறாங்க. மைக்கேல் அப்படியே அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டே, இல்லை ஹெரா, கட்டுக்குள்ளே அடங்கி வச்சாலும் அவன் அடங்க மாட்டான். ஏதோ ஒரு வழி பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் இந்த காட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹெல்லோட ஃபேஸில் ஏதோ ஒரு மாற்றம் எனக்கு நல்லாவே தெரியுது. ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இவ்வளோ ஒரு சந்தோஷமான டைம்லேயும் இவங்களுடைய ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அதை கேட்க தான் நான் அனுப்பியிருக்கேன் ஸ்பையே. முக்கியமாக நம்ம ஹெல்லுலேயே வச்சுருக்க ஸ்பையே சூன் இதுக்கு ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். நீ கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை. அவனை அழிக்கணுன்ற அந்த ஒரு வெறி, அந்த ஒரு கோபம், அது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவர் பேசிகிட்ருக்காரு. ஹெராவும் அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு நடக்கிற வெட்டிங்கை தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த செரிமனி தான் அங்கே எல்லாருமே ப்ரெசென்ட் ஆகி அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு கிராண்டான வெட்டிங் செரிமனி அழகாக அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஆடிலுக்கும் கேப்ரியலுக்கும். பட் கேப்ரியல் வந்து கல்யாணம் நடக்கும்போது ஃபுல்லாக அரோராவையே தான் பார்த்துட்டு இருக்கான். இது வந்து சில பேர் நோட் பண்ணுறாங்க, சில பேர் கவனிச்சிக்கல. ஆட்லிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்னடா இது கல்யாண ஆள் கூட நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு அங்கே அவ்வளோ அழகாக ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரியான கேரக்டர் ஆட்லி. ஸோ அவள் எதிர்பார்க்குறது தன்னோட ஹஸ்பண்ட்கிட்டேருந்து தனக்கு ஒரு லவ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ அழகாக வந்தும் அவளை பார்க்குறத இவளால் ஏற்றுக்க முடியல. அவள் அப்படியே ஒரு மாதிரி மனசு உடஞ்சி அங்கே நின்றுட்டுருக்கா. இவன் அதெல்லாம் கண்டுக்காமல் இவனை பொறுத்த வரைக்கும் அவளை அடையணும், அரோராவை அடையணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு வில்லத்தனமான ஒரு ஃபேஸை வச்சுட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அரோராவும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே அங்கே நின்று அந்த கல்யாணம் முடியறதுக்காக நின்று அதை வந்து பார்த்து அது ஒரு இதுவாக ஒரு ரிச்சுவல் மாதிரிலாம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க. சில ஹெவன்லி ரிச்சுவல்ஸுன்ற மாதிரி சொல்லலாம். அது ஒரு பந்தம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்குது. இவங்களுக்குன்னு சொல்லி மேட்டிங் ரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. அந்த ரிங்ஸ் படி இவங்களும் எல்லாமே முடிஞ்சோடனே காட் பேரண்ட்ஸ் கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அவங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவங்களும் போயிடுறாங்க, அனுப்பி வச்சிடுறாங்க. இப்படியே அந்த டே போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மைக்கேலுக்கு ஒரு தகவல் வருது, இன்ஃபர்மேஷன் ஒரு மெசேஞ்சர் கிட்டேருந்து. லார்ட் ஆஃப் ஹெவன் லூசிஃபர் மறைஞ்சிட்டான் அப்படி சொன்னோன்னே யாராலையுமே நம்ப முடியல. நம்ம மைக்கேல் ஹெரா அவங்கெல்லாம் நின்றுட்டு தான் இருப்பாங்க. என்னது, லூசிஃபர் மறைஞ்சிட்டானா? அது நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹெரா கேட்கும் போது மைக்கேல் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே, எல்லாம் நடக்கும் ஹெரா, யார் நினச்சாலும் நடக்கணும்னு இருந்தால் நடக்கும். அந்த வகையில் காட் பேரண்ட்ஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க. எனக்கும் நம்பிக்கை இல்லை தான். ஆனால் அவன் மறைஞ்சிட்டான்றது எவ்வளோ ஒரு நிம்மதியான தகவல் தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு சுகம் யாருக்குமே கிடைக்காது ஹெரா. அவனோட அழிவு எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்ருக்கான். இதெல்லாம் ஹெரா கேட்டுட்டு, ஆனால் அவன் மறைஞ்சிட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அவன் இருந்தால் நம்மளால் வேறு ஏதாவது பண்ண முடியும். இப்போ அவன் இல்லைன்றது நமக்கு ரொம்ப ஒரு பிளாங்கான ஒரு விஷயம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க லார்ட் ஆஃப் ஹெவன்? அப்படி கேளு மை குவீன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவங்களோட சின்ன படிச்சுட்டு மொத்த ஹெல்லையும்
அழிக்க போகிறேன் அப்படின்றாரு. இதை கேட்டோன்னே ஹெராவுடைய ஐஸ்லாம் வைட் ஆகுது. இல்லை இல்லை லார்ட் ஆஃப் ஹெவன், நோ, அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா அதுவும் இந்த படைப்பில் ஒரு பார்ட். அதை அழித்தா கடவுளோட படைப்பை அழிக்கிறதுக்கான அந்த உரிமை நம்மகிட்ட கிடையாது. அதை அழித்தா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். வேணாம், விட்டுருங்க. லூசிஃபர் இல்லைன்னா இல்லைன்னு இருந்துருவோம். அந்த ஹெல்லை அழித்து நம்ம தேவையில்லாத எந்த ஒரு இதுலேயும் மாட்டிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹெரா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. பட் மைக்கேல் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, எப்படியாவது அழிச்சே ஆகணும் அந்த ஹெல்லை. அவனே இல்லாதப்போ அவனோட ஹெல்மெட்டு இருந்து என்ன அழிச்சிருவோம். எல்லாத்தையும் விட இந்த ஹெவன் தான் முன்னாடி நிற்கணும், இந்த லார்ட் ஆஃப் ஹெவன் தான் முதல்ல நிற்கணும் அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஹெராவும் இவங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வந்தால் விச் கிங்டமில் வந்துட்டு ஒரு மெசேஞ்சர் அவங்களுக்கும் வச்சுருப்பாங்கள வந்து சொல்கிறாங்க, லூசிஃபர் வந்து மறையப்பட்டு விட்டான் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து அங்கே அவங்க சொன்னோடனே இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா இது, எவனாவது ஒருத்த அடிச்சுன்னு சாவான், அது அவனும் போய் போட்டு அதுக்கப்புறம் காட் பேரண்ட்ஸை மீட் பண்ணி அவங்கள போட்டு அதுக்கப்புறமா மொத்த இதையே அழிச்சிடலான்னு பார்த்தா இவங்களில் ஒரு ஆள் ஆல்ரெடி செத்துட்டான். அப்போ அடுத்து மைக்கேலுக்கு தானே பொறி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ வந்து நம்ம இவர் கார்னர் பேசுகிறாரு. இருங்க, அவன் அழிஞ்சிட்டாங்கிறது நமக்கு இன்னும் உறுதியாக தெரிலையே, அதனால் அவனோட ஹெல்லை அழிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு டேமியன் கிட்ட சொல்கிறாங்க. டேமியன் வந்துட்டு இப்போதைக்கு அழிக்க போகிறது எனக்கு சரியாப்படலை, ஒரு நேரம் வரணும், இப்போது அழிக்க போய் எந்த ஒரு பிரச்சனையிலையும் நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. கார்னருக்கும் ஏதோ ஒன்று சரின்னு பட்டோனே அந்த ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவாக இருக்கும் அந்த மந்திரம் போட்டு அந்த ஒரு பெரிய டப்பாவாக அதில். ஸோ அந்த விஷயத்த அவரும் பார்த்துட்டு அவரும் ஹெட்டை நோட் பண்ணுறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேத்ரினுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, எப்படி லூசிஃபர் எப்படி மறைஞ்சா, வாய்ப்பு இல்லை, அதுக்கு நடக்க வாய்ப்பே இல்லை, இப்படி இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி அவளுக்குள்ளேயே பேசிட்டு அப்படியே போயிட்டு ஏதோ வந்து தேடி ஸ்பெல்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஏதாவது பண்ணி இது பண்ண முடியுமா, தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவள் அந்த பக்கம் இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் வந்தால் அந்த வெட்டிங் நைட் இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம ஆட்லி அங்கே உள்ளே உட்காந்துருக்காங்க. உள்ளே உட்காந்துட்டு அவங்களுடைய ஐஸை க்ளோஸ் பண்ணி ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள்னால் அந்த ஒரு நிம்மதி, அந்த நிம்மதியை நினச்சி ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணை மூடி அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுன்றவங்க கண்டிப்பாக ஒரு உமனாக தான் இருப்பாங்க. அந்த வகையில் ஏன் கண்பட நீங்கள் ஒரு பெண், என்னோடய வழியும் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் ஒரு ஆசை இருக்காதா, அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணி ப்ரே பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து பார்த்தா கேப்ரியல் உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு அந்த ஒரு அவங்கள ஊரில் என்ன சொல்லுவாங்க, அது மதுபானம், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து குடிச்சிட்டே வந்துட்டுருக்கான். ஆட்லியும் பார்த்துட்டு அவன் அந்த பெட்லேருந்து எஞ்சி நின்றுறான். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எஞ்சி நின்றுறான். அவன் அப்படியே வந்து அந்த பெட்டில் படுத்துட்டு அவன் பக்கத்தில் இருக்கிற பிளேஸை வந்து டேப் பண்ணி ரொம்ப நக்கலாக திமிரா அந்த இடத்துல அரகெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். இவளும் வேறு வழி இல்லாமல் போயிட்டு அங்கே உட்காரும் போது இவன் அப்படியே அவள் கழுத்தை பிடிச்சிட்டு, இதை பாரு, வெளி உலகத்துக்கு வேணாம் நம்ம மேய்ச்சு அதனால் புருஷன் பொண்டாட்டி எல்லாமே இருக்கலாம், ஆனால் நீ, எனக்கு உன் மேலே அந்த அளவுக்கு எதுவுமே தோணலை, சும்மா ஒன்று ஜஸ்ட்டு வச்சுக்கிறேன், ஆனால் எனக்குன்னு ஒரு காரியம், எனக்குன்னு ஒரு நோக்கம், எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அதில் நீ தலையிடவே கூடாது. அதில் நீ தலையிட்டா நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவள் மிரட்டிட்டு அப்படியே அவளை யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அவளால் ஏற்றுக்கவே முடியல, அப்படியே அழுது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, ரொம்ப பெயினை ஃபீல் பண்ணி கோத்ரூ பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு கேப்ரியல் அகைன் எந்திரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக போகிறான். இங்கே ஆட்லி ஒரு மாதிரி உடஞ்சி போய் சுக்குநூறாக உடஞ்சி போய் படுத்துருக்கா. அவளோட வலியை வந்து நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். கடவுள்கிட்ட என்னத்தை சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கா. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்ற மாதிரி அந்த பொண்ணோட லைஃப் அப்படி இருக்குது. இங்கே கேப்ரியல் பார்த்தான், அவன் அப்படியே ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே நடந்து போயிட்டுருக்கான். இங்கே நம்ம அரோரா வந்து சுற்றி இந்த சைட்லாம் போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போயிட்டு ஒரு இடமா செக்கிங்லாம் பண்ணிவிட்டு அப்படி சுற்றிட்டு போகும்போது கேப்ரியலை எதிர்ச்சியாக நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணோன்னே அப்படியே மறைஞ்சு நின்றுக்கிறாங்க. அவன் கையில் இருக்கிற போர்ஷனை பார்த்துட்டாங்க. அதனால தான் இதுதானே அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க சோல்ஜர்ஸ் எல்லாம், இது ஒரு போர்ஷன்,
இது அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அப்படியே மறைஞ்சு நிற்கிறாங்க ஒரு பில்லருக்கு பின்னாடி. இவன் அந்த இடத்தையே வந்து பார்த்திங்கன்னா நோக்கி வர மாதிரியே தெரியுது இவங்களுக்கு. ஆனால் அந்த பக்கம் வர மாட்றான். இவங்க அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக போய் ஒளிஞ்சிட்டே தான் இருக்காங்க. அப்படி ஒளிஞ்சு போகும்போது அகெயின் அவங்க அப்போ பார்த்தாங்க இல்லையா ஒரு இடத்துலேருந்து ஃப்ளூட் சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்ட்டு. இப்போ அதே இடத்துக்கு தான் திருப்பி வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இப்போ இந்த டைமில் யாரும் இல்லாத டைமில் மாட்டினா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களால ஒளிஞ்சிக்க இடம் இல்லாமல் ஒரு மாதிரி தவிச்ச நிலையில் அவங்க நின்றுட்டுருக்காங்க. இதனால் தனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அரோரா தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே இங்கேன்னு ஒழிஞ்சிட்ருக்காங்க. எஸ், அவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு கமாண்டர், காடஸ் ஆஃப் வார் இல்லையா? ஸோ அந்த போரின் கடவுளாக இருக்க அவங்களுக்கே தன்னோட மானம் முக்கியம்னு நினைக்கும் போது அவங்க அந்த இடத்துல ஒளிகிற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு தான் தள்ளப்படுறாங்க. ஏன்னா அந்த போர்ஷன் என்னன்ற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க அப்படியே போயிட்டு ஒரு இடமா ஒழிஞ்சிட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துக்கிட்ட பர்டிகுலராக வந்து அங்கே ஒரு பில்லரில் பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்காங்க. இவனும் அதே இடத்துக்கு தான் கரெக்டாக வரான். எக்ஸாக்டாக அவன் அந்த ஸ்க்ரீன் சொல்லுவேன் இல்லையா, அந்த ஸ்க்ரீன், அந்த கர்டன், அந்த பெயிண்டிங்கை அவனால் தாண்டவே முடியல. ஏதோ வந்து அவனை தடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவனும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஏன் என்னால் இங்கேருந்து தள்ளி போக முடில, இந்த பக்கம் தான் நான் ஓடுனா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே நம்ம அரோராவும் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ஏன் அவனால் தாண்டி வர முடியலன்னு இவங்களுக்கு தெரியல. இல்லை, இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது இருக்குமான்ற மாதிரி சர்ச் பண்ணுறான். பட் அவனுக்கு எதுவுமே தெரியல. இங்கே எதுவுமே இல்லையே, அப்புறம் ஏன் என்னால் உள்ளே போக முடியல? இதில் ஏதோ ஒன்று இருக்குது. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வாங்கி அந்த பக்கம் போய் தேட ஆரம்பிக்கிறான். இங்கே நம்ம அரோரா வந்து அப்போ தான் அவங்களோட மூச்சையை விட்டுட்டு, அந்த போர்ஷன் ரொம்பவே ஆபத்தான போர்ஷன், அதனால் வாழ்க்கையே சீரழிஞ்சிரும், என் பவர்ஸ் என்னை விட்டு போயிடும். இது நல்ல வேலை எனக்கு தெரிய வந்துச்சு, இல்லைனா கண்டிப்பாக இது என்னை ரொம்ப பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கர்டைன், அந்த பெயிண்டிங் இருக்குது இல்லையா, அந்த பக்கம் தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி அவன் அந்த கர்டைனை தாண்டி அவங்கக்கிட்ட வர முடில. ஏன்னா அந்த கர்டைன் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியுது அவங்களுக்கும். இதனால தான் தன்னை வந்து இன்றைக்கி காப்பாற்றிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கர்டைன், அந்த பெயிண்டிங்கை பார்த்து, இது யாருன்னு தெரியல, இதில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல, இது என்ன விதமான ஒரு பவர்னும் தெரியல, இதில் யார் இருந்தாலும், இது என்ன மாதிரி பவராக இருந்தாலும் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றினவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போகலான்ற மாதிரி திரும்புகிறாங்க. அவங்களுக்கு சடனாக அந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரி பிரைட்னஸ் அடிக்குது, பயங்கரமாக பிரைட்னஸ் அடிக்குது, ஒரு ஒளி தெரியுது. அவங்க அதை அப்படியே பார்க்குறாங்க. இந்த பக்கம் திரும்பி அவங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டே பார்க்குறாங்க. அங்கே வந்து ரொம்ப பிரைட்னஸாக தெரியுது. அவங்களுடைய ஹேண்ட் எடுத்து பொறுமையாக அதில் வைக்கிறாங்க. வச்சோடனே அவங்களுடைய ஐஸ் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஏதோ குரூப்பாக பிடிச்சி இழுத்த மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே நம்ம கையை இப்போ ஒருத்தவங்க கை வைக்கிறாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. அவங்க அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க ஃபுல்லாக ஒரு இருட்டான பிளேஸில் இருக்காங்க. ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லை. அவங்க அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டே நிற்கிறாங்க. இது இந்த மாதிரியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. பட் அவங்க பேசுகிறது அவ்வளோ ஒரு இதில் அவங்களுக்கு கேட்குது, எக்கோவில் கேட்குது. சுற்றி வெளிச்சமே இல்லை, ஏதோ ஸ்பேஸில் நிற்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அங்கே காற்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. பயத்தில் கண்ணை முடிக்கிறாங்க. அவங்களால தாங்க முடியல, அந்த ஒரு பவரு, அந்த ஒரு ஃபியர் எதையுமே தாங்க முடியல. ஸோ அப்படியே கண்ணை மூடிட்டு அகைன் கண்ணை திறந்தா திஸ் டைம் ஒரு அண்டர் டீப் ஓஷன் சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப கடலுக்கு அடியில் ரொம்ப ஒரு ஓஷனோட டீப்பான ஒரு இருக்கும் இல்லையா ஒரு பிளேஸ், அங்கே கண்ணை முழிக்கிறாங்க. அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. தண்ணியோட அந்த ப்ரெஷர், அந்த ஃபியர் அதையும் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சுற்றி என்னென்னமோ சவுண்டு கேட்குது. இது என்னது, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ரொம்ப பதறிட்டே அகைன் கண்ணை மூடிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு லைஃப்லேயே ஃபியர் அப்படின்னா என்னங்கிற விஷயத்த அவங்க பார்த்துற அந்த ஒரு மொமெண்ட்டு அவங்களால தாங்கவே முடியல. இப்போ அந்த இடத்துல அங்கே கண்ணை மூடி இப்போ கண்ணை திறந்தா இப்போ ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸில் வந்து நிற்கிறாங்க. அவங்களால நம்பவே முடியல. சரி, அது ஒரு வேளை கனவாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா அவங்க ஃபுல்லாக ஈரமாக இருக்காங்க. எஸ், அந்த ஓஷன், அந்த வாட்டரில் இருந்துட்டு வந்ததுக்கான அந்த ஒரு அடையாளம்.
அது அவங்களோட உடம்புலே தெரியுது. அவங்க ஃபுல்லாக நனைஞ்சி இருக்கிறது. நான் நான் எப்படி இங்கே வந்தேன்? எப்படி அங்கெல்லாம் போனேன்? இது இது என் கனவா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அங்கே நின்றுட்டுருக்காங்க. அங்கே தான் பார்க்குறாங்க அங்கே ஃபுல்லாக ஹியூமன்ஸ் இருக்கிறத. எஸ், இப்போ அவங்க வந்து ஏர்த்தில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அங்கே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. லைக் அது ஒரு பார்க் மாதிரியான ஏரியா தான். அவங்க அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க கண்ணுக்கு 2 பொண்ணுங்க பேசி சந்தோஷமாக விளாண்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஒரு கிகிள் பண்ணுற சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு 2 பொண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே வந்துட்டு இவங்க அரோராவும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க ஒரு விஷயத்த. எஸ், அவங்க அவங்களையே அந்த இடத்துல பார்க்குறாங்க. அதுவும் ஒரு பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமாக நிற்கிற மாதிரி. அது அவங்களுக்கே புரியல. அது தான் தானா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஐஸ் எல்லாம் ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா தன்னை மாதிரி ஒரு உருவம் அங்கே சந்தோஷமாக அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக பேசி, அங்கே ஒரு குழந்தை கூட சந்தோஷமாக பேசி, அவ்வளோ அழகாக அந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த ஒரே ஆளாக 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அவங்க ஒரு மாதிரி டவுட்லேயே அங்கே நின்றுட்டுருக்கும் போது, சரி இங்கே இங்கே ரொம்ப நேரம் நிற்கிறது நமக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்க பார்த்த காட்சி வேறு எதுவுமே இல்லை. அங்கே குழந்தைங்களோட எஸ் ஐஷுவோட ஜானு, வயன் இவங்கள தான் அவங்க பார்த்துருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியல. அங்கே இவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது தான் இவங்க பார்த்துருக்காங்க. இப்போது அங்கேருந்து இவங்க அப்படியே ஹெவனுக்கு அகைன் போயிடுறாங்க. அங்கே ஹெவனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எப்படியாவது ஒரு வகையில் நம்ம ஹெல்லை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக ஒரு மாதிரி பிளான்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம விச் இருந்தா இல்லையா கேத்ரின், அவள் என்னை எப்படியாவது அவங்க உள்ளே போகிறதுக்கு உதவி பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வகையில் நான் எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டேமியன் கிட்டே ஆரோன் தான் பேசிகிட்டு இருக்கா. அவங்க வந்துட்டு அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, அங்கே இருக்கான் பார் வாய்ஸ் லார்ட் ஆஃப் ஹெல், உள்ளேயே போக முடியாது, அப்படியே போனாலும் அவன் கண்ணிலேருந்து தப்பிக்கவே முடியாது, அதனால் இப்படி இருக்கிற உன் எண்ணத்தை மாற்றிக்கோ, இந்த விஷயம் கார்னருக்கு தெரியுமோ அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, இல்லை அதெல்லாம் தெரியாது, நான் போய் பார்க்கணும், நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஹேரோனும் வந்துட்டு சரி கிங், நம்ம அதுக்கான வேலையை செஞ்சுருவோம், போய் இவளும் போய் பார்த்துட்டு தான் வரட்டுமே, அவனுக்கு அப்படி என்ன தான் ஆச்சுன்னு நமக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரோன் சொன்னோடனே டேமியனும் சரி உனக்கு நாங்கள் உதவி பண்ணா நீ எங்களுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேத்ரின் வந்துட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன், என்ன உதவியாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி இவ சொல்லும் போது அவங்க 2 பேரும் அங்கே அப்படியே ஸ்முக் பண்ணிட்டே நிற்கிறாங்க. இந்த பக்கம் கட் பண்ணி சீனை ஓப்பன் பண்ணால் நம்ம ஹெல்ல தான் ஜிமின் அவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு நியூ கேரக்டர் ரைசன் அப்படின்னு ஒரு பையன் வரான். எஸ், அவனும் ரொம்ப பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீமன் பீயிங் தான். அவன் வந்துட்டு வைஸ் லார்ட் ஆஃப் ஹெல், எப்பயும் போல் தன்னோட வேலையில் கரெக்டாக இருக்கீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஜிமினும் பேசுகிறாரு. ரைசன், உன்னோட ஃபாதர் அண்ட் மதர், ஈவன் தி காட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹெல், அவங்களே தன்னோட ஹெல், அதாவது அவங்களுடைய ஹெல்லை லூசிஃபருக்கு கொடுக்கும் போது தெரிய வேணா எப்படி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்கோன்னு, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ரைசனோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆகுது. அதை வந்துட்டு இவரும் பார்த்துட்டு ஹே ஜோக் பண்ணேன், எனக்கும் தெரியும் உனக்கும் ஆசை இருந்தது எல்லாமே, இப்போது முன்ன மாதிரி இல்லைனாலும் அந்த ஆசை என்னை விட்டு போக தெரியுது நல்லாவே, நடிக்காதையா, நானும் எத்தனை நாள் தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது, என்னை ஏன் இப்படி ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அங்கே ரைசனும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சடனாக ஏதோ ஹெல்ல அட்டாக் ஆன மாதிரி ஒரு ஃபீல், ஏதோ பவர்ஸ் யூஸ் பண்ணி எதையோ அடித்த ஒரு ஃபீல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகுது. இது ஆனோடனே அவங்க எல்லோரும் ஒரு மாதிரி ஸ்டம்பிள் ஆகிறாங்க. யார் ஹெல் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டு போய் பார்க்க சொன்னோடனே அங்கே போய் பார்த்தா இந்த ஹெவனில் இருப்பாங்கல்ல அவங்க தான்.
வந்திருக்காங்க. நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் சொல்லுவோம்ல, ஆப்வியஸ்லி அவங்கலாம் வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. இவங்க எப்படி இங்கே வந்தாங்கங்கிற விஷயமும் தெரியல. இந்த பக்கம் பார்த்தா கார்டியன் ஆஃப் ஹெவன் வந்து நிற்கிறான். எப்படி இருக்கீங்க வாய்ஸ் லார்ட் ஆஃப் ஹெல்? நான் இங்கே உங்களுக்கு குட் பாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் லூசிஃபர் இல்லாத இந்த ஹெல் இருக்க போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே அவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மினும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்தது, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கார்டியன் ஆஃப் ஹெவன் அப்படியே சிரிச்சிட்டே, நான் இங்கே எனக்கு சொந்தமானது ஒன்று எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ரீசன் அப்படியே பார்த்துட்டு, நாங்கள் இருக்கிற வரையும் அது நடக்காது. யூ கார்டியன் ஆஃப் ஹெவன், உன்னையும் சரி உன் ஹெவனையும் சரி சீக்கிரமே நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு. கார்டியன் ஆஃப் ஹெவனும் அங்கே செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் டேமியன் அண்ட் ஆரோனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்லுக்குள்ளே வந்துடுறாங்க. யாருக்கும் தெரியாமல் ஒரு ஸ்பை மாதிரி. அவங்க கூடயே கேத்ரினும் வந்துடுறா. இவங்க 3 பேரும் எப்படியோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஹெல்லுக்குள்ளே பூந்துட்டாங்க. இங்கே வெளியில் அங்கே ஹெவன் அவங்க எல்லாம் சேர்ந்து கார்டியன் ஆஃப் ஹெவன் இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஜிமினோ, ரைசன், அவங்க ஜேகே, எலிசா இவங்க எல்லாம் சேர்ந்து இங்கே ஃபைட் பண்ணிகிட்ருக்கும் போது இவங்கெல்லாம் உள்ளே போயிட்டு லூசிஃபருக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும். அது போக அங்கே ஹெல்லில் இருக்கிற ஒரு பவரை அடையிறதுக்காக இவங்க எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. டேமியன் நேரோன் வந்ததுக்கு காரணம் அதுதான். கேத்ரின் வந்ததுக்கு காரணம் லூசிஃபருக்கு என்ன ஆச்சுன்ற விஷயம் தெரியணுங்கிறதுக்காக அவள் வந்தது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது அங்கே நம்ம அரோரா வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. இவங்க ஹெல்லை அட்டாக் பண்ண போன விஷயம் தெரியாது. ஸோ அரோரா வந்து எப்படின்னா நம்ம காட் பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுற ஆள். ஸோ அவள் வந்து இப்போ மைக்கேல்கிட்டையும் இந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி இப்போ போனது தப்பு, இது இந்த மாதிரி என்னால் போக முடியாதுன்னு அவளும் சொல்லியிருப்பாள். கடவுளுக்கு மீறி வந்துட்டு அவங்களுடைய ஆர்டர்ஸை மீறி போகக்கூடாது இல்லையா, பெரியவங்களுடைய ஆர்டர். அதனால சொல்லும் போது இவங்க கேட்காம பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு கேப்ரியலும் சும்மா இல்லாமல் நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீயும் வா அப்படின்னு சொல்லி அவளையும் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அரோராவுக்கு போகவே விருப்பம் இல்லை. ஆனால் இவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் இவளும் போகிறான். இவளுக்கு விருப்பமே இல்லாமல் இவள் போகிற நிலைமைக்கு ஆளாகப்பட்டா. சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் இங்கே போயிட்டு ஃபைட் பண்ணும்போது அப்போ ஜிமின் வந்து கேப்ரியலையும் பார்த்துட்றான். கேப்ரியல் கூடவே வந்துட்டு அரோரா வரதே அவர் பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. அரோராவும் ஜிமினும் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ கேப்ரியல் பேசுகிறான். உங்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல வச்சு ஒரு புது ஆளை அறிமுகப்படுத்த போகிறேன். இது யார் தெரியுதா? அரோரா, காடஸ் ஆஃப் வார். நீங்களாம் கேள்வி தான் பட்டிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு நேர்லேயே ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஸோ இப்போ காடஸ் ஆஃப் வார் எல்லாத்தையுமே அழிக்க போகிறா. தன்னுடைய ரத்தமே ஆனாலும் டீமன் தன்னோட பவர் இருந்தாலும் அவங்களுக்கு ஹெவன் தான் முக்கியங்கிறத இப்போ நீ எப்படி காட்டுறங்கிறத நானும் பார்க்குறேன். போ அரோரா போ, அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவள் விருப்பமே இல்லாமல் போகிறா. ஏன்னா இவளுக்கு இது சுத்தமாக விருப்பமே கிடையாது. எதுக்கு நம்ம போனோம்? ஏன்னா அவங்க கொடுத்த ஆர்டர் மாரி யாரும் வார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தனக்கு இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம காடஸ் ஆஃப் வார் அரோரா ஃபைட் பண்ண களத்தில் இறங்குறாங்க. இப்போ அங்கேருந்து கார்டியன் ஆஃப் ஹெவன் அவன் வந்துடுறான் அந்த வார்ஃபீல்ட்லேருந்து. இவன் வந்தோடனே நம்ம அங்கே போய் அரோரா தானே ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க நிற்கிறாங்க. அவங்க ஜிமின், ரைசன் தான் நிற்கிறாங்க. கார்டியன் ஆஃப் ஹெவன் வந்துட்டு ஹெல்லுக்குள்ளே என்டர் ஆகிறத பார்த்துட்டு ரைசன் சும்மா இருப்பானா, அவனை போய் தடுக்கிறதுக்காக போயிடுறான். இங்கே ஜிமின் விசஸ் அரோரா. அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா ஷீஸ் அவர் ஜானு இல்லையா? ஸோ ஜானு விசஸ் ஜிமின். இந்த ஃபைட்டை தான் கேப்ரியல் பார்த்துட்ருக்கான். இப்போது எப்படி ஃபைட் பண்ண போகிறீங்க? வைஸ் லார்ட் ஆஃப் ஹெல் அண்ட் காடஸ் ஆஃப் வார், உங்களில் யார் ஜெயிக்கிறீங்கிறத இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்றான். அப்படி சொன்னோடனே இங்கே நம்ம அரோராக்கும் வேறு வழி கிடையாது. ஜிமினும் வந்துட்டு எப்படியாவது ஃபைட் பண்ணி உள்ளே போகணும். இப்போ அவங்கள தடுக்கணுன்னா இவளை தாண்டி தான் போகணும். நம்ம ஜிமினுக்கு தெரியும் இந்த போனால் நம்ம லேசுப்படுறதுக்கு எடுத்துக்கூடாது, காடஸ் ஆஃப் வார். ஸோ சும்மா கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அவரும் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்க ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும் போது அங்கே கேப்ரியல் அங்கேருந்து சொல்கிறான், அப்படிதான் அரோரா, இவங்க யாரையும் நம்ம உயிரோடையே விட்டு வைக்கக்கூடாது. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் தான். இப்போது
லூசிஃபர் இல்லாதப்போ அவனோட ஹெல்லு மட்டும் எதுக்கு இருக்கணும், அழிச்சிடு, மொத்தத்தையும் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரியல் அங்கேருந்து மறைஞ்சிடுறான். இப்போ ஜானுவும் ஜிமின் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜானு தர மாதிரியே அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேறு வழியும் கிடையாது. இப்போ ஏதாவது பண்ணி இவங்களை இது பண்ணாதான் இவங்கள இது பண்ண முடியும். எப்படி சொல்கிறது, லைக் இவங்க ஒரு கமாண்டர் மாதிரி தானே. ஸோ அவங்க சொல்கிறத கேட்டு தானே ஆகணும். ஸோ விருப்பமே இல்லாமல் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஜிமினும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த பொண்ணு சண்டை போடணுங்கிறதுக்காக போடுற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அரோரா, காடஸ் ஆஃப் வார், கேள்விப்பட்டிருக்கேன் உன்னை பற்றி நிறையா. சண்டையில் இறக்கமே காட்ட மாட்டியாமே, யாராக இருந்தாலும் கொல்லணும்னு நினச்சா கொண்டுட்டு போயிட்டே இருப்பியாமே. ஆனால் நீ இப்போ ஃபைட் பண்ணுறது ஏதோ சரி கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபைட் பண்ண கொள்ளையே வந்துட்டு நம்ம ஜானுவை தான் அப்படியே பிடிச்சிடுறாரு. அவர் கரெக்டாக நெக்கில் வச்சு பிடிக்கும் போது அங்கேருந்து அவங்க டெலிபோர்ட் ஆகிட்டு அகைன் பின்னாடி வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அவர் அப்பயும் பிடிச்சிடுறாரு. அவர் அப்படியே ஸ்முக் பண்ணிட்டே, நீ என்னை ரொம்ப ஈஸியாக எடை போடுறன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கு செம்மையான ஸ்மாக்கு. அப்படியே அங்கேருந்து அவர் டெலிபோர்ட் ஆகிட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம காடஸ் ஆஃப் வாருக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவர் கூட ஃபைட் பண்ணுறது. அவர் அப்படியே ஸ்முக் பண்ணிட்டே, உன்னை பார்த்தா ரொம்ப ஒரு ஃப்ராகிலான ஒரு ஃப்ளார் மாதிரி தெரியுது என் கண்ணுக்கு. நீ தான் அது ஏஞ்சல் டீமான் 2 பேரோட பவரும் சேர்ந்த அந்த ஒரு குழந்தை, அது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுடுறாரு. அவங்க ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன, எனக்கு எப்படி தெரியும்னு உனக்கு ஆர்வமாக இருக்கா, சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு கிட்ட தான் வராரு. நம்ம ஜானு லைட்டாக பின்னாடி போயிடுறாங்க. அப்படியே ஃபைட் பண்ணக்குள்ள அகெயின் ஃபைட் ஆகுது. நீ யாராக வேணா இரு, என்னை பற்றி பேசுகிற தகுதி கூட உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஏன் 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 நீ இப்படி பேசுகிற, உன்னை பேச வைக்கிறாங்களா, உன்னை பார்த்தா சண்டை போடணும் அப்படின்ற எண்ணமே தெரியலையே உன்னுடைய முகத்தில். இந்த அழகான இந்த முகம் ஏன் இவ்வளோ ஒரு கோவத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜானோட கன்னத்தை பிடிக்கிற மாதிரி போகிறாரு. அவங்க கையை தட்டி விட்டுடுறாங்க. சே, மிஸ் பண்ணிட்டேனே. ஏன்டி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் வாய்ஸ்லாடு, என்னெல்லாம் நெருங்கவே முடியாதுடி. நீ என்னை ஜெயிச்சுட்டு உள்ளே போயிடலான்ற ஒரு எண்ணத்தில் வந்து நிற்கிறியா. என்னெல்லாம் எதிர்க்கணும்னா அதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு சண்டை போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும். அது எதுவுமே உன்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுவை தான் பிடிச்சிக்கிறாரு. 1 செகண்ட் அப்படியே வந்து நெக்கு அவங்களுடைய பேக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக வச்சு பேக்கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, நான் வைஸ் லார்ட் ஆஃப் ஹெல், என்னை அவ்வளோ சீக்கிரம் எவ்வளோனாலே அடிக்க முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி, த காடஸ் ஆஃப் வாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிரிப்பாக பிடிச்சிட்ருக்காரு. இவங்க அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணும் போது இவங்க 2 பேருடைய ஹேண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங் வருது, மேட்டிங் ரிங் சொல்லுவோம் இல்லையா, அது வருது. அவரும் அதை பார்க்குறாரு, நம்ம அரோராவும் அதை பார்க்குறாங்க. அவங்களால நம்பவே முடியல. இது இது மேட்டிங் ரிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் வந்து பார்த்துட்ருக்காரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபிங்கரை பார்த்துட்ருக்க டைமில் இவங்க அப்படியே எஸ் ஆயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. எஸ் ஆகி ஹெல்லுக்குள்ளே போகலான்ற மாதிரி இவங்க போகிறாங்க. பட் அங்கே இருக்கிறவங்கக்குள்ளே ஃபைட் பண்ணோம் இல்லையா, ஸோ அங்கே இருக்கிறவங்கக்குள்ளே ஃபைட் பண்ணிருக்கும் போது எலிசா என்ட்ரி. இப்போ இவ்வளோ சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. எலிசா கூட ஃபைட் ஆரம்பிக்குது. இங்கே ஜேகே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்திருப்பார் இல்லையா, ஸோ அங்கே இருக்கிறவங்களில் நிறைய பேர் உள்ளே வந்திருப்பாங்க, அந்த ஹெவன் சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்பெல் அந்த பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. எலிசாவும் ஒரு பக்கம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இது பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க இங்கே இவங்களை தடுக்கிறதுக்காக அரோராவை. அங்கேருந்து ஜிமினும் வந்துடுறாரு. வந்துட்டு எலிசாவை பார்த்து, நீ நீ கிளம்பு, இவ ஏன் ஆள், அதனால் நான் பார்த்துக்கிறேன். நம்ம எலிசாவும் அங்கேருந்து உடனே இமீடியட்டாக உள்ளே போய் எல்லாரும் தடுக்கிறதுக்காக போகிறாங்க. யாரும் எதிர்பார்க்க டைமான ஒரு ஃபைட் இல்லையா, ஸோ அதுக்காக உள்ளே போயிடுறாங்க ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து நம்ம ஜிமின் தான் முன்னாடி நிற்கிறாரு. ரைசன் வந்து இப்போ அந்த பக்கம் பார்த்தா அந்த கார்டியன் ஆஃப் ஹெவன் கூட செம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப ரத்தம்லாம் சிந்தி ரொம்ப வேதனைப்பட்டு அந்த ஒரு ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. அவரால் சுத்தமாக முடியல. அவர் பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஹெவன் சோல்ஜர்ஸ் கமாண்டர்ஸ் அவங்களாம் இருப்பாங்கல்ல, முக்கியமாக கிராண்ட்பா அவங்க எல்லோரும் கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. அவரால் சுத்தமாக முடியல அந்த ரைசனால். இவங்களை தடுக்கவே முடியல. இவங்க அதை அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹெல்லுக்குள்ளே அவங்களெல்லாம் மீறி உள்ளே வந்துடுறாங்க எல்லாருமே.
இங்கே வந்து ஹெல்லையே வந்துட்டு ஒரு மாதிரி அழிக்கிற அந்த ஒரு எண்ணத்தில் பார்க்குற எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒன்று விடாமல். இந்த பக்கம் நம்ம 3 பேர் வந்தாங்களே, டேமியன், ஆரோன் அண்ட் கேத்ரின். இவங்க 3 பேருமே அந்த பக்கம் ஒளிஞ்சு தான் வந்திருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் கார்னருக்கு கூட தெரியாது. ஸோ யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல அவங்க மறைவாகவே வந்திருக்காங்க. வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே லூசிஃபர் எங்கே போனா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு இடமா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஆரோன் சொல்லிடுறாங்க, இந்த இடத்துல ரொம்ப நேரத்துக்கு மேலே நம்ம இங்கே நிற்கக்கூடாது. இங்கே ஏதோ ஒரு பெரிய வார் மாதிரி ஃபீல் ஆகுது கிங். இது சரிப்பட்டு வரல, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடும்போது கேத்ரின் வந்துட்டு, இல்லை நான் லூசிஃபர் பக்கமாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே நின்றுட்டுருக்கா. அப்போ டேமின் வந்துட்டு, தப்பார் எனக்கு இருக்க கோத்துக்கு வச்சிரும் அப்படியே ஒன்று, இங்கே சரியில்லை, நிலமை சரியில்லை, இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்னா நமக்கு தான் பிரச்சனை, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கூப்பிட்டு கையை பிடிக்கிறாரு. பட் அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே அவங்களுக்கு பயங்கரமாக சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அடித்து இந்த கத்துற சவுண்டு, டெய்மன்ஸோட சவுண்ட், ஸ்க்ரீம் கேட்க ஆரம்பிக்குது. இவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல. சடனாக என்னாச்சு, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இங்கே அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. நம்ம ஜிமின் இங்கே ஜானு கூட தான் ஃபைட் பண்ணிட்டு பேசுகிறாரு. நீ யார், எதுக்கு இங்கே காடஸ் ஆஃப் வாராக இருக்க, உன் உடம்புலையும் டீமன் பிளட்டு தானே ஓடுது, நீ ஏன் அங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டே கேட்குறாரு. நம்ம அரோரா, உனக்கெலாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, முதல்ல என் வழியை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஜிம்முனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்ட்ரைக் ஆன உடனே, நீ இங்கேயே இவங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு நான் போயிட்டு உள்ளே என்னதுன்னு போய் பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகும்போது ஒரு மாதிரி பவர் யூஸ் பண்ணோன்னே அவரை மாதிரியே 5 பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்க 5 பேரும் அப்படியே ஜானுவை தான் பார்த்து ஸ்முக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்படி கண்ணை இமைக்கிறதுக்குள்ளே அவங்களாம் ஃபைட் பண்ண வந்துடுறாங்க, அவங்கள வந்து கான்ஃபரன்ட் பண்ணி வந்துடுறாங்க. இப்போ ஜானு வந்து 1 vs 5 ஜிமினை வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஜிமின் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அங்கே எல்லாமே பார்க்குறாரு. அங்கே சோல்ஜர்ஸ் எல்லாம் செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ரைசனும் முடியாமல் அங்கே நின்று ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க கார்டியன் ஆஃப் ஹெவன் கூட. இந்த பக்கம் பார்த்தா இவங்க 3 பேர் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே மறைமுகமாக நிற்கிறாங்க. கார்னருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது இவங்க வந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அப்படியே மறைமுகமாக இருந்து பார்க்கும்போது கேத்ரின் வரவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்கா. டேமியன் திட்டுறா, இந்த மாதிரி இதுக்கு தான் நான் வந்து உனக்கு கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன், இங்கேருந்து உடனே போயாகணும், இது மட்டும் கார்னருக்கு தெரிஞ்சால் நமக்கும் பிரச்சனை, இப்போ இங்கே நிற்கிறது எனக்கு சரியாக படலை, வான்னு கூப்பிட்றா, அவள் வரவே மாட்றா. இவங்களும் இங்கே ட்ராப் ஆயிடுறாங்க. ஏன்னா இப்போ அந்த பக்கமும் இந்த பக்கமும் சொல்லிட்டு எல்லாருமே நிற்கிறாங்க. இவங்களால எஸ்கேப்பே ஆக முடியாது. எந்த ஒரு மேஜிக்கும் யூஸ் பண்ணி இப்போ இவங்களால வெளியவும் போக முடியாது. இவங்க குறிப்பிட்டு அந்த இடத்த விட்டு தள்ளி இருந்தால் தான் இவங்க 3 பேரால் வெளியே போக முடியும். ஸோ இவங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க, வேறு வழியே இல்லாமல் ஒளிஞ்சிட்டு நிற்கிறாங்க, யார் கண்ணையும் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தா ரைசன் ஃபுல்லாக உடம்பு பூரா ரத்த கலவையில் நின்றுட்டு இருக்கான். அவனால் சுத்தமாக முடியல, இந்த டீமன் பிளட்டெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேங்களா. இங்கே ரைசன் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆன நிலமையில அப்படியே டயர்டாக போய் இருக்கான். அவனால் இதுக்கு மேலே ஃபைட் பண்ணவே உடம்புல எனர்ஜி இல்லை போல். ஸோ அங்கே அவ்வளோ கஷ்டத்தில் நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ஜங்குக்கும் எலிசாவும் தான் வந்து அவங்களுக்கு அக்கம்பெனி பண்ணுறாங்க, எப்படியாவது இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு. கார்னர் அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாரையும் வச்சு மொத்தத்தையும் சரௌண்ட் பண்ணி மொத்த ஹெல்லியை அழிக்க சொல்லி ஒரு இது கொடுத்துட்றான், ஆர்டர் கொடுத்துட்றான். இது லார்ட் ஆஃப் ஹெவனுடைய ஆர்டர். ஸோ ஹெல்லையே மொத்தமாக தரமட்டம் ஆக்கிருங்க, இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க அழிக்க ஆரம்பித்தோடனே அங்கே காட் பேரண்ட்ஸும் உடனே வந்துடுறாங்க, வந்து தடுக்கிறாங்க. எங்களுடைய கட்டளையும் மீறி நீ இந்த இடத்த அழிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணலான்ற மாதிரி பார்க்குறாங்க. கார்டியன் ஆஃப் ஹெவன் வந்துட்டு, இது லார்ட் ஆஃப் ஹெவனுடைய ஆர்டர், ஸோ எங்களால் ஒன்றும் பண்ண முடியல காட் மதர், எங்கள் வேலையை செய்ய விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காட் பேரண்ட்ஸ் சொல்கிறதையும் கேட்கல, ஒழுங்காக இந்த இடத்துல இப்போவே நின்றுடுங்க, எங்களை மீறி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க சொல்கிறாங்க. பட் இவங்க பேச்சை கேட்காதனால காட் பேரண்ட்ஸே இவங்க எல்லாருமே நிறுத்துகிற மாதிரி ஆகிடுது. அங்கே வந்து ரைசன் சுத்தமாக முடியாமல் இருக்கான். இதை பார்த்துட்டு ஹெப்ரியோக்கும் அரோரா இருக்காங்க இல்லையா, காட் மதர் ஆஃப் ஹெல் அண்ட் காட் ஃபாதர் ஆஃப் ஹெல், அவங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. அவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கான் பாருங்கள் கார்டியன் ஆஃப் ஹெவன், அவனை தான் முறைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டு இருக்குது. அப்போ ஏஞ்சலினா பேசுகிறாங்க, அரோரா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க பேச வரும்போது அரோராவுக்கு செம்ம கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகுது. இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு தெரியுது இவங்களுக்குள்ளே இப்போ ஃபைட் வர மாதிரி ஆகிடுது. அதாவது அரோராக்கும் ஏஞ்சலினாக்கும், ஹெவனுடைய காட் பேரண்ட்ஸ் அண்ட் ஹெல்லோட காட் பேரண்ட்ஸ்குள்ளே ஃபைட் வர மாதிரி ஆகிடுது. இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹெவன் வந்துட்டு,
இது ரொம்ப பெரிய தப்பு, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர்த்து எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. இதனால தான் அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது பயங்கரமாக. இவங்க வந்துட்டு பனிஷ் பண்ணலான்ற மாதிரி போனால் கார்டியன் ஆஃப் ஹெவனை இவங்களும் விட மாட்றாங்க. வேணாம், நம்ம யாரையுமே இப்போதைக்கு பனிஷ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹெவன் வந்து ஹெவனுடைய பக்கம் அவங்க பக்கம் வந்து ரொம்ப இதுவாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப இன்ஜஸ்டிஸ் மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சண்டை மாதிரி வர ஆரம்பிக்குது. ஹெல்லோட காட் பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, அவங்க கேட்குறது நியாயம் தான், இவங்க அத்துமீறி ஹெல்லுக்குள்ளே வந்தது தப்பு, அது போக எல்லாத்தையும் அழிக்க முயற்சிருக்காங்க. அதனால் ஸோ முயற்சி தானேப்பா, ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா? ஸோ இவங்க கொடுக்க விடாமல் இந்த மாதிரி இவங்க மைக்கேல் சொல்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹெவனை தான் போய் பார்க்கணும், இவங்களை இங்கே வந்துட்டு இது பண்ணுறது தப்பு, இவங்க அவங்க சொல்கிறது தானே கேட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சலினாவும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல காட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹெல்லுக்கு. இவங்க எடுப்பதுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு சண்டை ஆரம்பிச்சிருது இந்த இடத்துல. அப்போ காட் பேரண்ட்ஸ் ஆஃப் கிரியேஷன்ஸ் அவங்க பேசுகிறாங்க, நிறுத்துங்க, இங்கே நம்ம சண்டை போடுறதுக்காக வரல, அதனால் இதெல்லாம் இப்போவே நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஹெவன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி, இது எவ்வளோ பெரிய தப்பு, எங்களுடைய உத்தரவையும் மீறி நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, இதுக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், இப்போவே இந்த செகண்டே நீங்கள் ஹெல்லை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. காட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹெல்லுக்கு ஏற்றுக்கவே முடியல, இவங்க இப்படி வந்து பண்ணிவிட்டு இவங்களை வந்து போக சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. இங்கே அஷேரா வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, அகைன் சொல்கிறாங்க, பட் யாருமே அங்கே வந்து போகிற மாதிரி இல்லை. கார்டியன் ஆஃப் ஹெவன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் இவங்க 3 பேருமே வந்துட்டு இவங்கெல்லாம் இந்த இடத்த விட்டு இப்போ போயிட்டாங்கன்னா போயிடலான்னு சொல்லி அவங்க 3 பேரும் ஒரு ஓரமாக ஒளிஞ்சு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டைமுக்காக. இங்கே இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அஷேரா திருப்பியும் வந்து சொல்கிறாங்க, இப்போவே இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி முடித்தோடனே அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒன்று சடனாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாக அந்த கூஸ் பம்ப் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு எனர்ஜி ஊஸ் ஆகிற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். எஸ், ஏதோ ஒரு எனர்ஜி எங்கேருந்தோ வெளியே வருது. அது ரொம்பவே ஹைலி ப்ரெஷரபுளாக இருக்குது. அந்த எனர்ஜியை யாராலையுமே தாங்க முடியல அந்த ப்ரெஷரை. ஸோ எல்லாருமே அங்கே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம கார்டியன் ஆஃப் ஹெவன் எல்லாருமே அங்கே இருக்கிற மொத்த ஹெவன் பீப்புள்னு சொல்லி அந்த ஹெல்லில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து அப்படியே அவங்களோட செஸ்ட்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வலியில் ரொம்ப ஹிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜிம்முனுக்கும் ஒரு மாதிரி ரொம்பவே பெயினாக இருக்குது. என்ன விஷயம்னே தெரியல, அந்த ப்ரெஷர் தாங்கவே முடியல. ஏதோ ஒரு அழுத்தம் அவங்களுக்குள்ள, சரியான அழுத்தம், அதை தாங்க முடியாமல் நம்ம எலிசா எல்லாருமே இருக்காங்க. ஜானு கூட அந்த இடத்துல வந்திருப்பாங்க. ஸோ அவங்களாலையும் சுத்தமாக முடியல, அதை தாங்க முடியல. காட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹெவன் கிரியேஷன் இவங்களாலையும் அந்த எனர்ஜியை ஃபுல்லாகவே தாங்க முடியல. அந்த இடத்துல அவங்களாலையும் நிற்கவே முடியல. இது என்ன எனர்ஜினே தெரியாமல் அவங்க எல்லோரும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் எல்லாருமே அவங்களுக்கு சவுண்டு கேட்குறத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தண்டர் சவுண்ட்ஸ் அது எல்லாமே தாண்டி டீமனுடைய ஒரு முனங்கல் சத்தம் அப்படி சொல்லலாம். ஒருத்தவங்க ரொம்ப பெரிய ஒரு அரைவல் சொல்லுவோம்ல, ரொம்ப ஒரு பெரிய பவர்ஃபுல் பீயிங்கோடைய அந்த ஒரு அரைவல் சொல்லுவோம்ல, அதுக்கான ஒரு அறிகுறி தெரியுது இவங்க எல்லாருமே அந்த 6 rings ஆஃப் ஹெல் அந்த சொல்லுவோம்ல பேஸ்ன்னு சொல்லிட்டு, பேஸ் ஆஃப் ஹெல்லுன்னு அங்கே தான் பார்க்குறாங்க. அங்கேருந்து தான் பயங்கரமான டீமன்ஸுடைய சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் யாராலையுமே கேட்க முடியல, எல்லாருமே காதை மூடிக்கிறாங்க, அந்த சத்தத்தை கேட்கவே முடியல. ஈவன் ஹெல்ப் பீப்புளே அவங்களுடைய ஐஸெல்லாம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க 3 பேர் அங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கவங்களாலேயும் அதை தாங்க முடியல, அவங்களும் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அப்படி விழுந்து காதை மூடி பார்த்துட்ருக்காங்க. டேமியனுக்கும் ஒன்றுமே புரியல. ஆரோன் கேட்குறான், என்ன ப்ரெஷர் இது, என்ன பவர் இது தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே எல்லாருமே பார்த்துட்ருக்க சமயமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சடனாக அந்த பேஸ் ஹெல்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி மொத்த பேரையும் அடித்து எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. ஈவன் காட் பேரண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவங்களே ஸ்டம்பிள் ஆயிடுறாங்க, மற்றவங்க எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. அந்த அடித்த பவரு அங்கே இருக்கிற மொத்த டைமென்ஷனுக்கும் கேட்குது, மொத்த டைமென்ஷனுக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான இம்பேக்ட். அதை அடித்த அடி அந்த ஹெல்லை மட்டும் இல்லாமல் எல்லா டைமென்ஷனையும் போய் தாக்குது. இருக்கிற மொத்த க்ரியேஷனும் அந்த ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு இம்பேக்டை ஃபீல் பண்ணுறாங்க. ஹெவன், ஹெல்லு, விச் கிங்டம், டார்க் மேஜிக் இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே எர்த்துக்கு கூட எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இம்பேக்ட் தெரியுது. இப்போ தான் அந்த பேஸ் ஹெல்லேருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சக்தி வெளியே வரதை இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல. காட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹெல்லும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி க்யூரியஸாக பார்த்துட்ருக்காங்க.
அங்கே உள்ளேருந்து வர ஒரு பவரே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி லைக் ரொம்ப உங்களுடைய பவர் ஸ்மோக் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஹையாக இருக்கும். அதில் வந்து அவங்களுடைய ஆரா சொல்லலாம். அந்த மாதிரி அந்த ஆரா வச்சு தான் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஆரா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப டார்க்கிஷாக எரியுது. அந்த டீமன், எஸ், அதுக்குள்ளேருந்து வரக்கூடியது ஒரு டீமன், ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டீமன். அந்த டீமனை சுற்றி இருக்கிறாரா பிளாக் அண்ட் வைலட் ஸ்மோக் போட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு டீமன் தான் வெளியே வருது. ஃபஸ்ட்டு யாருக்குமே அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. வந்து எல்லாரையுமே தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு அந்த டீமனு. அந்த டீமன் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி அதெல்லாம் வந்து பயங்கர பயமாக இருக்குது. எல்லாருக்கும் டெரிஃபிக்காக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமன் ஒரு பயங்கரமான ஸ்க்ரீமு. அந்த ஸ்க்ரீமை கேட்டு அங்கே இருக்கிற மொத்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதிருது பயங்கரமாக. அந்த இடம் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி அந்த டைமென்ஷன்ஸ்களுக்கும் அந்த சத்தம் கேட்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இந்த சத்தத்தை யாராலுமே பியர் பண்ண முடியல. காட் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலே நம்ப முடியல. இந்த பக்கம் ஹெவனில் பார்த்தா மைக்கிளுக்கும் அந்த சத்தம் கேட்டுருது. மைக்கிளால் நம்பவே முடியல. இது இது லூசிஃபருடைய குரல் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு மாதிரி அவ்வளோதான், ஆளுக்கு அள்ளு கிளம்பிருச்சு. ஸோ ஹெராவும் வந்துட்டு இது லூசிஃபரோட குரலே தான், எதுக்கு இந்த இதெல்லாம் தாண்டி கார்டியன் ஆஃப் ஹெவனை அமிச்சிங்க, நான் சொல்லலை, எதுக்கு அந்த வாரையும் மீறி எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வெரி ஹெரா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கேப்ரியலும் வந்துடுறான். வந்துட்டு அவனும் திட்டு வாங்குறான் ஹெரா கிட்ட, எதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி ஹெரா பேசும்போது இப்போ மைக்கேல் சொல்லிடுறாங்க, இதுதான் கரெக்டு, நான் பண்ணது தான் சரி, இப்போவே அந்த ஹெல்லை அழிச்சாதான் இதுக்கப்புறம் இந்த ஹெவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்பயும் மைக்கேல் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. கேப்ரியல் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, கார்டியன் ஆஃப் ஹெவன் அங்கே போயாச்சு, அங்கே ரைசன் ஜிமின் அவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு இது செய்க தான், அரோராவும் அங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப அந்த மாதிரி அந்த ஒரு இதுலேயே அந்த எப்படி சொல்லுவாங்க அந்த கலவரத்தில் ஒரு இதுவாக இருக்காங்க. நம்ம ஹெராக்கு பயங்கரமாக பயமாக இருக்குது. ஏன்னா அந்த சவுண்ட் அவங்களுக்கு ஒரு மாதிரி அச்சுறுத்தலாக இருக்குது. இது ரொம்ப பெரிய பிரச்சனையில் போய் மாட்ட போகுது அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு இடத்துல ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல ஃப்ளூட் சவுண்டு கேட்டுட்ருக்கு. அந்த டீமனுடைய சவுண்ட் கேட்டதும் அந்த ஃப்ளூட் சவுண்ட் ஸ்டாப் ஆகிடுது. அதாவது அந்த ஒரு ஆள் ஃப்ளூட் வாசிச்சிட்ருக்க அந்த ஒரு பர்சன் அந்த ஃப்ளூட் வாசிக்கிறத அந்த ஸ்க்ரீம் கேட்டோன்னே நிறுத்திடுறாங்க. அந்த ஃப்ளூட்டை தன்னோட கையிலேருந்து எடுத்து அப்படியே கீழே வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹெல்லில் எல்லாருமே ஆடி போயிடுறாங்க, இவ்வளோ பவரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ தான் டீமன்ஸ் ஒன்று ஒன்றா பேச ஆரம்பிக்குது, பயங்கரமாக பேச ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் அல்லு இல்லை. ஏன்னா இப்போ தான் தெரியுது லூசிஃபர் எதனால் மறைஞ்சு போயிருக்கான், என்ன காரணம்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ லூசிஃபருக்குள்ளே 6 டீமன்ஸ் இருக்காங்க. 6 பேரும் 6 விதமாக பேசுகிறாங்க. பயமாக இருக்குது எல்லாருக்குமே, செம்ம அல்லா இருக்குது. இவ்வளவு நாள் கழிச்சு நான் நினைச்சது நடந்துருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஹெல்லுக்குள்ளே வந்திருப்பீங்க. உங்க யாரையுமே நான் சும்மா விட போறது இல்ல. ஆமா, உங்க எல்லாருக்கும் மொத்த அழிவையும் சேர்த்து இப்பயே கொடுக்குறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட ஹெல்லையே நாங்க இல்லாத டைம் அழிக்க நினைச்சிருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த பாவத்துக்கான சம்பளம் மாறணும். உங்க எல்லாருக்கும் மரணத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண இந்த பெரிய பாவத்துக்கான பனிஷ்மெண்ட், தண்டனை எல்லாமே நடக்க போகுது. அத நாங்க எங்க கையால செய்ய போறோம். இந்த 6 டீமன்ஸ் ஒரே இடத்துல ஒரே ஆளுக்குள்ள, அதுவும் ஒரு லார்ட் ஆஃப் ஹெல், லூசிஃபர். லூசிஃபர் தி லார்ட் ஆஃப் ஹெல், தி பவர்ஃபுல் டீமன் குள்ள இருந்தா என்ன நடக்கும்ன்றத இந்த ஒட்டுமொத்த டைமென்ஷனுக்கும் நாங்க காட்ட போறோம். தயாராகுங்க எல்லாரும். முதல்ல இங்க இருக்கிற நீ உன்னோட சாவு இவ்வளவு கொடூரமா இருக்க போதுன்றத நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமன்ஸ் எல்லாம் அவங்க இருந்த ஒட்டுமொத்த கோமத்தோஸ்லாம் காட்டுற மாதிரி இருக்குது. அவங்க ஆட்டமே யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னா கார்டியன் ஆஃப் ஹெவன். அவனை தான் போட்டு பவரை வச்சு சும்மா
சொல்ல முடியாத அளவுக்கு அடி. எங்கெங்கேயோ போயிட்டு எங்கெங்கேருந்தோ அடி வாங்கிட்டு வரான் கார்டியன் ஆஃப் ஹெவனால். அந்த இதை தாங்கவே முடியல. ஏன்னா டெலிபோர்ட்டிங் டைமு நிமிஷம் நிமிஷம் இல்லைங்க, ஒரு ஒரு செகண்டு, மில்லி செகண்டுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அவனால் நின்று ஃபைட் கூட பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு ஒரு இடமா மாறி மாறி பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான் லூசிஃபர் கையில். எல்லாருக்கும் அங்கே இல்லை, அங்கே இருக்கிற இவங்க எல்லாருக்குமே, ஹெவன்லி சோல்ஜர்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செதறிடுறாங்க. கடைசியில் அவன் வந்து கீழே விழுறான். பட் இவங்க இப்போ போய் இந்த ஃபைட் பண்ணாங்களே, இந்த டெலிபோர்ட் பண்ண டைம், இது நீங்களாம் நினைக்கிற மாதிரி ரொம்ப நேரம்லாம் இல்லை. போயிட்டு 1 செகண்டில் அவன் வந்துட்டான். ஒரே செகண்டில் வந்து கீழே விழுந்துட்டான். அந்த அகைன் அந்த ஹெல்லுக்கே வந்து ரணகலமாக, உடம்பு பூரா காயமாக, உடம்புல சத்தே இல்லாமல் கீழே வந்துட்டான். எப்படி இது பாசிபிள்? எஸ், லூசிஃபர் மில்லி செகண்டில் அவனை அங்கே கூட்டு போய், அவரை பொறுத்த வரைக்கும் ஹீ பாஸ்டு தி டைமையும் தாண்டி அவர் இன்ஃபினிட்டி லெவலில் பவர் வச்சுருக்க காரணத்தினால அவர் அந்த டைமையும் தாண்டி போட்டு எங்கெங்கேயோ பொலந்து கூட்டின்னு வந்து போட்டார். ஒரே ஒரு செகண்ட்லங்க, 1 செகண்டில் எங்கெங்கேயோ கூட்டு போய் ஃபைட் பண்ணி வந்து இப்போ இந்த நிலமையில் இருக்கான். இவனை பார்த்து யாருக்குமே ஒன்றுமே புரியல. அவங்க ஐஸை பிளிங்க் பண்ண அந்த 1 செகண்டில் என்னாச்சுங்கிறது யாருக்குமே தெரியல. இவங்க 3 பேர் ஒழிஞ்சிருப்பாங்க இல்லையா. ஸோ கேட்டி பார்த்துட்டு லூசிஃபர் வந்துட்டு அதை நினச்சி சந்தோஷப்படுறது என்னன்னு தெரியாமல் இருக்கான். டேமியனுக்கும் ஐரனுக்கும் ஒன்றுமே புரியல. இவனுக்கு எப்படி இவ்வளோ பவர், 6 டீமன்ஸ், இப்படி இது பாசிபிள்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே இதுவாக நின்றுட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் இங்கே நின்றுட்டு இருக்கும் போதே காட் பேரண்ட்ஸ் வந்து நம்பவே முடியல அவங்களால, இவ்வளோ ஒரு பவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடவுள் படைச்சது இது எல்லாமே இல்லையா. ஸோ இவங்க அதெல்லாமே காக்கிற பொறுப்பு அந்த வேலையில் தான் இருக்காங்க. இவங்களால நம்ப முடியல. இவங்க எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. லூசிஃபரை பார்த்துட்டு அவங்களால வேறு எதுவுமே பேச முடியல. அந்த இடத்துல அவங்களால அமைதியாக தான் நிற்க முடியுது. அஷேராவும் ஒரு மாதிரி அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க, எதுவுமே பேசலை. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க இவங்க எல்லாருமே, காட் பேரண்ட்ஸ் எல்லாருமே. நம்ம காட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹெல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. லூசிஃபர் வந்து ஒரு வழியாக 6 டீமன்ஸையும் தனக்குள்ளே அடக்கி மேலே வந்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்குது. இங்கே ரெய்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் இருக்கும் போது ஜிமின் தான் வந்துட்டு ரெய்சனை தான் வந்து தூக்குறாங்க. எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு நம்ம ரெய்சனை ஓரமாக கூப்பிட்டு போகிறாரு. இங்கே அடுத்த பலி யாருடா அப்படின்ற மாதிரி பார்த்தா கிராண்ட்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இல்லாதப்போ என்னுடைய அழிக்கிறதுக்கு வந்திருப்பீங்க. எவ்வளவு தைரியம், இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோதான் கிராண்ட்பாவிலையும் கையிலேயே பிடிச்சி தூக்கி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டு கூட இல்லை, மில்லி செகண்டில் அவ்வளோதான் கிராண்ட்பா அப்படியே படுத்து கிடக்காரு தரையில். அதுவும் அந்த கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற ஒரு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கை காலுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே சதக்குன்னு அந்த லேண்டில் வச்சு குத்தி இருக்குது. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, அசையவே முடியல. அவரோட தொண்டைக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக குத்தி வச்சுருக்காப்புல நம்ம லூசிஃபரு. அவர் அடுத்து திரும்புறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஹெவன்லி சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாரையுமே தான். அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு அப்படியே ஸ்முக் பண்ணிட்டு, உங்க எல்லாருக்கும் இவ்வளவு தைரியம் இருக்கவே கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்லை பற்றி நினைச்சாலே பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஹெல் ஃபயர் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபயரை யூஸ் பண்ணி மொத்த பேரையும் எரிச்சு விட்டுடுறாரு. இங்கே எல்லாரும் அள்ளு இல்லாமல் இருக்காங்க. அவங்க மொத்த பேரும் எரிஞ்சு சாம்பலாகிறாங்க காட் பேரண்ட்ஸ் முன்னாடியே. அவங்களால தடுக்க கூட முடியல. அவங்களே ஒரு மாதிரியாக தான் நின்று பார்த்துட்ருக்காங்க. இங்கே இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி போனால் இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல தாங்க சுற்றிட்டே இருக்காங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியல. இவங்க 3 பேரும் 3 திசையில் வேறு வழியாக தப்பிச்சா போதுண்டான்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா லூசிஃபர் வந்து இப்போ ரைட்டான ஒரு மைண்ட் செட்டில் எல்லாம் 6 டீமன்ஸோடு இருக்காங்க. கண்டிப்பாக தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு கேட்டி முதற்கொண்டு எல்லாருமே ஓடுறாங்க. பட் போய் அகைன் அதே இடத்துக்கு தான் லூப் மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியல. அவங்க அதையும் மீறி அப்படியே தப்பிச்சு ஓடலான்ற மாதிரி பார்த்தா நம்ம லூசிஃபர் இவர் இருந்த இடத்துலேயே ஸ்முக் பண்ணிட்டே அவங்க எல்லாருக்கும் சரியான ஒரு அல்ல காமிச்சு விட்டுடுறாரு. அவங்க எல்லாருடைய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தலை மேலே வந்து ஏதோ ஒரு பவர் வந்து ப்ரெஸ் பண்ணது, லைக் ஒரு ஹேண்ட் மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படியே அமுக்கி விட்டுருது ஹெல்லுக்கு அடியில். 3 பேரும் ஹெல்லுக்கு அடியில், அதாவது அந்த ஹெல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலாட்டமான அந்த ஹெல் தானே. ஸோ பேஸ் ஹெல்லை தான் அப்படியே போய் உள்ளே போய் பார்த்துட்டு வராங்க. 3 பேருக்கு அல்லு இல்லை. இப்படி ஒரு இதை வந்து கடவுள் எப்படிடா படைச்சாருன்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கே. அவங்க 3 பேரும் அந்த பேஸோட ஹெல் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு ஒரு மாதிரி ரணகணமான ஒரு டார்ச்சர் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறவங்க ரொம்ப கொடூரத்தின் கொடூரம்.
உச்சக்கட்ட கொடூரமான சில விஷயத்தெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே லூசிஃபரை ஸ்டாப் பண்ண அவங்க 3 பேரும் வேறு வழி இல்லாமல் காட் பேரண்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க. இங்கே பாரு லூசிஃபர், நீ இப்போ 6 டீமன்ஸையும் தனக்குள்ளே அடக்கி ஒரு வெசலாக தான் இருக்க. அதனால் இந்த 6 டீமன்ஸை வச்சு வேறு எந்த ஒரு தப்பான விஷயமும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி ஹென்ரிக்ஸ் சொல்கிறாரு. இப்போ லூசிஃபர் அவரை பார்த்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு அங்கேருந்து சடனாக மறைஞ்சு போயிடுறாரு. இவங்க எல்லாருக்குமே புரியுது, ஓகே இவர் வந்து ஹெவனுக்கு தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஜிமின் ரைசன் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ரைசனால் சுத்தமாக முடியல. காட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹெல் இருக்காங்களா, அவங்க வந்து ரைசனை தான் பார்க்குறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி பார்த்தா ஃபைட் பண்ணி ரொம்ப உடம்பு இதுவாகிடுச்சு போல், அவரால் சுத்தமாக முடியல. அவரை ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அரோரா தான் இந்த மாதிரி சொல்லி அவங்க கண்ணிலேருந்து லைட்டாக டிஎஸே வருது. ஜிமினும் பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜானு வந்து இருந்தாங்க இல்லையா, ஸோ ஜானுக்கிட்ட தான் கரெக்டாக வந்து லூசிஃபருடைய அந்த பவர் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஜானுவோடைய அந்த பவர் சொல்லுவோம் இல்லையா, டிமானிக் பவர்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்குது அவங்களுக்குள்ள. அவருடைய பவர், அதாவது அவர் எங்கே போனாருன்ற விஷயம் தெரியல, ஓகேங்களா. லூசிஃபருடைய பவர் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார். பட் அவருடைய அந்த இம்பேக்டாக ஏதாவது ஒன்று சொல்லலாம். அது நம்ம ஜானுக்குள்ளே இருக்கிற டீமன் பவர்ஸை வந்து அப்படியே ஒரு மாதிரி செயல்படுத்துதுன்ற மாதிரி சொல்லலாம். கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. லைக் வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜான் அந்த நின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டீமன் பவர்ஸ் இருக்கும்ல, டீமன் பிளட்ஸு, ஸோ அது வந்து வேலை பண்ண ஆரம்பிக்குது. அவங்களால நிற்கவே முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவங்களால சுத்தமாக முடியல. இப்போ அங்கே ஹெவன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மட்டும்தான் பேலன்ஸு. பட் ஏன் அவங்கள மட்டும் எதுவுமே ஆலை, உங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டுமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க டீமன் பிளட் அவங்க உடம்புல ஓடுது இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அந்த இடத்துல நிற்கிறாங்க. இல்லைனா அவங்களுக்கும் டண்டனக்கா தான். ஸோ ஜான் அந்த இடத்துல முடியாமல் அவங்க டீமன் பவர்ஸ் ரொம்பவே செயல்பட்டுருக்கு. அவங்க ஏஞ்சல் பவர்ஸை விட டீமன் பவர்ஸ் அதிகமாக இதாகிறனால அவங்களுடைய காதை முன்னிட்டு பயங்கரமாக ஸ்க்ரீம் பண்ணுறாங்க. அவங்களால சுத்தமாக முடியல. இந்த சத்தம்லாம் இவங்க எல்லாருக்குமே கேட்குது. நம்ம ஜிமின் அப்போ தான் வெளியே வராரு, என்ன சத்தன்றதை பார்க்கறதுக்காக. ஜானு இருந்தா இல்லையா, ஸோ ஜானுக்கு என்ன இருக்குன்றதை பார்க்குறதுக்காக இவர் வராரு, ஜானோட சத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தா அவள் ஒரு மாதிரி அப்படியே கத்திட்டு அப்படியே விழுந்து கிடக்கா. அவளால் சுத்தமாக முடியல. அவளோட டீமன்ஸ் பவர்ஸ் வந்து வேலை பண்ணுறதை வந்துட்டு அவரும் பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு ஏதோ ஒன்று ஜானு கூட அட்ராக்ட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அவர் ஜானுவை தான் பார்க்குறாரு. அவர் யோசிக்கிறாரு, ஏன் லூசிஃபர் ஜானு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் வந்திருக்காங்க, ஹெவன்லேருந்து தான் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க, ஹெவனுக்காக தான். என்னதான் ஒரு டீமன் பிளட் உள்ளே ஓடினாலும் ஏன் ஜானு எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அப்புறம் ஜானுக்கிட்ட தான் வராரு. வந்து அவளை வந்து லைட்டாக தான் டச் பண்ணி பார்க்குறாரு. டச் பண்ணி கண்ணை மூடுனா அவருக்கு எல்லாமே தெரியுது. அவங்களுக்குள்ள ரொம்ப மோசமான ஒரு டீமன் பவர் வந்து உள்ளே போயிருக்க விஷயம். அவர் அதை பார்த்துட்டு ஜானுவை பார்த்து, பாரு இதுக்கு தான் சொல்கிறது, உனக்குள்ள டீமன் பவர்ஸே வச்சுக்கிட்டு ஏஞ்சல் பவர்ஸையும் வச்சுட்டு நீ ஏஞ்சல் பக்கம் போனால் இதுதான் உனக்கு நடக்கும். அதனால் நீ இதுக்கப்புறம் டீமன் பவர்ஸ் கிட்டேயே, அதாவது எங்களை மாதிரியான ஹெல்லுக்கே நீ வந்த டீமன் ஆனால் உனக்கு இது க்யூர் ஆகிடும், இல்லைனா இது உனக்கு க்யூரே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அங்கே ஜானு செம்ம வழியில் அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல படுத்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களால அந்த பெயினை தாங்கவே முடியல. பயங்கரமான ஸ்டொமக் பெயினும் அவங்களுக்கு வருது. அந்த இடத்துல அப்படியே விழுந்து துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களால தாங்கவே முடியல அந்த இடத்துல. இந்த பக்கம் பார்த்தா காட் பேரண்ட்ஸ் வந்துட்டு லூசிஃபர் போகிற இடம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இவங்க உடனே ஹென்ரிக்ஸும் அஷேராவும் வந்துட்டு சொல்லிடுறாங்க, இப்போவே இந்த செகண்டே எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. காட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹெவன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து அவங்க எல்லாருமே கார்டியன் ஆஃப் ஹெவன், அப்புறம் இவங்க எல்லாருமே அங்கேருந்து சேவ் பண்ணி கூட்டே போகிறாங்க. நம்ம கிராண்ட்பா அவங்க எல்லாருமே குத்து உயிராக கொலை உயிராக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க. அவங்களால சுத்தமாக முடியல. இங்கே லூசிஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் டு ஹெல்லு, அவளை தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவள்ள தனக்கு தெரியக்கூடிய மொத்த டைமென்ஷனையும் அழிச்சிட்டு தான் ஹெல்லுக்குலேருந்து ஹெவனுக்கு போயிருக்காரு. எஸ், அங்கே ஹெல்லுலேருந்து ஹெவனுக்கு தான் அவர் ஸ்ட்ரைட்டாக போயிருக்காரு. பட் அவர் போகிற வேகம் டைமிங்கும் தாண்டி ஏதோ ஒரு வேகம், அது என்ன வேகங்கிறது நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காரு. போகிற வழியில் மொத்தத்தையும் அழிச்சிட்டு போயிருக்க விஷயம் இங்கே நம்ம காட் பேரண்ட்ஸ் ஆஃப் கிரியேஷன் அஷேராக்கும் ஹென்ரிக்ஸ்க்கும் தெரிஞ்சிருது. அவங்க பார்த்துட்டு அவங்களால நம்பவே முடியல, இந்த அளவுக்கு ஒரு பவரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு பவர் எதுக்கு வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி அவங்க காடையும் நினச்சிட்டு போகிறாங்க. எப்படியாவது தடுத்தாகணும், இது வேறு மாதிரி போய் முடியறதுக்குள்ளன்னு சொல்லிட்டு இவங்களும் ஹெவனுக்கு தான் போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தா லூசிஃபர் வர விஷயத்த முன்னாடியே மைக்கேல் தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அங்கே ஸ்க்ரீம் சவுண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மைக்கேலும் அந்த எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கா. அப்போ ஹெராரா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிடுறா,
இங்கேருந்து நீங்கள் இருக்கிறது எனக்கு சரியா படலன்ற மாதிரி சொல்லிட்டு மைக்கேலை வந்துட்டு தன்னோட ஏதோ ஒரு பவர் தெரிஞ்ச ஒரு பவரில் வந்து மறைச்சி வச்சிடுறா. நீங்கள் இங்கேருந்து வெளியவே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து அந்த இடத்துல வச்சிடறான். ஆனால் இவன் வந்துட்டு இல்லை நான் கோலை கிடையாது, அவனுக்குலாம் நான் பயந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணால் அங்கே நம்ம இவங்க வராங்க, ஏஞ்சலினா அங்கேருந்து வேகமாக வந்திருக்காங்க போல் ஹெவனுக்கு வந்துட்டு. இங்கே பார் மைக்கேல், நீங்கள் இருக்கிறது இப்போ சேஃப் கிடையாது, அதனால் சொல்கிறத கேளு. நீ நினைக்கிற மாதிரி இப்போ லூசிஃபர் சாதாரண ஒரு இதில் வரல, அதனால் ஒழுங்கா இப்போவே நீ போய் மறைச்சிக்கிறது உனக்கு நல்லது. நாங்கள் சொல்கிற வரையும் நீ வெளியே வராத. இது இது எப்படி போய் முடியும்னு தெரியாது மைக்கேல், இது என்னோட ஆர்டர், காட் மதர் ஆஃப் ஹெவனோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. மைக்கேலும் வேறு வழி இல்லாமல் அவன் உள்ளே இருக்கான். பட் வந்து அவன் முழு மனசோட இல்லை, எப்படியாவது வெளியே வந்து நம்ம ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹெராவும் வந்துட்டு அங்கே தான் இருக்காங்க. ஹெராவும் வந்து இவங்க ஏஞ்சலினா உள்ளே போக சொல்லிடுறாங்க, நீ இங்கேருந்து வெளியே வராது இந்த இடத்த விட்டு, இதான் உங்கள் 2 பேத்துக்கும் சேஃபாக இருக்கும்னு சொல்லி ஏஞ்சலினா அவங்க எல்லாரையும் வச்சுட்டு அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க. கேப்ரியல் தான் இப்போ வெளியே இருக்கான், ஏன்னா இப்போ அவங்க வந்துட்டு இப்போ ஹெவனை பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இங்கே லூசிஃபர் ஹெவனுக்கு வந்தோடனே ஹெவனில் இருக்கிற ஹெவன் வாசிகள் எல்லாம் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் லூசிஃபர் முன்னாடி ஒன்றுமே இல்லை. லூசிஃபர் ஆகாயத்திலே பறந்து எல்லாரையும் முடிச்சு விட்டுறாரு. அவருடைய ஹெல் ஃபயர் எப்படின்னா ஹெவனில் வந்து மேக்ஸிமம் அவுட்புட்டில் பயங்கரமாக செதறுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி இருக்குது. யாராலையுமே தாங்க முடியல. அந்த ஹெல் ஃபயர் எப்படி ஹெவன் ஃபயராக மாறுச்சுங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த ஃபயர் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யாரால் முடியும்னா மைக்கேலால் மட்டும்தான் முடியும். அந்த ஹெவன் ஃபயரே சேர்த்து இவர் யூஸ் பண்ணுறாரு ஏதோ ஒரு அவுட்புட்டு யூஸ் பண்ணி. இது என்ன பவருங்கிறத நீங்கள் சூன் புரிஞ்சுப்பீங்க எல்லோரும், கேட்குறவங்க எல்லோரும், சரிங்களா. ஸோ இது என்ன பவருங்கிறது எல்லாத்தையுமே நான் போக போக சொல்கிறேன். இங்கே லூசிஃபர் மொத்தத்தையும் தர மட்டும் ஆகணும்னு சொல்லி இறங்கிட்டார். மைக்கில் தான் தேடிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு இருக்கிற கோவம் மைக்கில் கொல்லணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணம் தான். ஸோ மைக்கில் இந்த இடத்துல அவங்க சேவ் பண்ணது காரணம் மைக்கில் இதானா சமநிலையில் அடிபடும்ல, அதனால தான் ஏஞ்சலினா அவங்க 2 பேரையும் பத்திரமா வச்சுட்டு போகிறாங்க. இப்போ கேப்ரியல் கண்ணில் மாட்டுறான், லூசிஃபரோட கண்ணில். அவ்வளோதான், கேப்ரியலையும் துவச்சி கட்டுறாரு பயங்கரமாக. அவனால் நம்பவே முடியல. ஆனால் அவனுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அது ஒரு வே வச்ச மாதிரி அவனை அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டெலிபோர்ட் பண்ணுறாரு, எங்கேயோ அகைன் டெலிபோர்ட் பண்ணுறாரு. இவர் கூட்டு போகிற இடம் ரொம்பவே கொடூரமாக இருக்குது. கேப்ரியலால் எதுவுமே பண்ண முடியல. கேப்ரியல் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு டைமென்ஷன் சொல்லுவோம்ல, இந்த டீப்பான சில டைமென்ஷன், ரொம்ப ஸ்கேரியான டைமென்ஷன், அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போய் பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவனால் சுத்தமாக முடியல. அவன் அழுதுகிட்டே ஆரம்பிச்சிடுறான், அழுகவே ஆரம்பிச்சிடுறான். அவனால் தாங்க முடியல. அங்கே ஒரு டைமென்ஷனுக்காக போய் 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 அவனுடைய ப்ரெஷர் சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துல இருக்கிற ப்ரெஷர், அது தாங்க முடியாமல் ஒரு மாதிரி ரொம்பவே டயர்ட் ஆகிடுறான். நீங்கள் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான், நீ என்ன தான் இருந்தாலும் நீ பண்ணுறது தப்பு அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். பட் லூசிஃபர் விடுற மாதிரி இல்லை, அவனையும் போட்டு பொலந்து கட்டுறாரு. மைக்கில் தான் தேட ஆரம்பிக்கிறாரு, மைக்கில் எங்கே இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு. இங்கே காட் பேரண்ட்ஸ் ஆஃப் க்ரியேஷனும் வந்துடுறாங்க. வந்து இந்த மாதிரி ஒரு இடத்தையும் பார்த்துட்டு தன்னோட க்ரியேஷன்ஸ், அதாவது கடவுளோட க்ரியேஷன்ஸ் எல்லாமே இப்படி அழியிறத பார்த்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ நாள் சேர்த்து வச்சிருந்த அமைதியெல்லாம் போச்சேன்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ உயிர் வந்துட்டு பலியாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம அஷேர் அது எல்லாத்தையுமே வந்து அவங்க எல்லாரையும் ஹீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க, அத்தனை உயிரையுமே. அங்கே கேப்ரியல் வந்து பாதி செத்த ஒரு நிலைமையில் இருக்கான். ஆட்லியும் அங்கே தான் இருந்திருப்பா. ஸோ ஆட்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும் அவரை பார்த்துட்டு. ஆட்லிக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தாக்கப்பட்டு அடிபட்டு ரத்த கோலத்தில் தான் மிதந்துட்டுருக்காங்க. ஆட்லி வந்து அந்த இடத்துல ஆக்சுவலி சாகிற அளவுக்கு நியர் டு டெத்துன்ற நிலைமைக்கே வந்துட்டா. அவள் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா கேப்ரியலோட கையை பிடிச்சி அப்படியே அவனையே தான் பார்த்துட்ருக்கா அந்த பொண்ணு. அந்த பொண்ணால் இதுவே பண்ண முடியல, இவனையும் வந்து இப்படியே காப்பாற்றணுன்ற மாதிரி அப்பயும் ட்ரை பண்ணுறா, எதுவுமே பண்ண முடியல. அஷேரா வந்துட்டு அந்த பொண்ணையும் வந்து சேவ் பண்ணுறாங்க, அவளையும் ஹீல் பண்ணி விடுறாங்க ஓரளவுக்கு. கேப்ரியலும் வந்து ஹீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், எதுவும் பண்ணாதீங்கன்னு கேட்டிங்களா? இதுக்கு தான் கடவுளோட உத்தரவை எப்பயும் மீறக்கூடாதுன்றது. இப்போ இதெல்லாம் நடக்கணும்னு கடவுள் எழுதியிருக்காரு, நடக்குது. எப்படியாவது இதை தடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட் பேரண்ட்ஸ் ஆஃப் க்ரியேஷன் வந்துட்டு லூசிஃபரை தடுக்கணுங்கிறதுக்காக இது ட்ரை பண்ணுறாங்க. ஹென்ட்ரிக்ஸ் வந்துட்டு லூசிஃபர் தான் வந்து தடுக்கிறதுக்காக போகிறாரு. இந்த பக்கம் லூசிஃபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெவனையே சுற்றி ஒரு ரவுண்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு கண்ணில் தெரிகிற எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அப்படி போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டிவைன் எனர்ஜி ஊசார அந்த ஒரு ஃபீல் அது வருது. அவருக்கு அது தெரியுது எல்லாமே. ஆக்சுவலி அந்த டிவைன் எனர்ஜி யாருக்குமே தெரியாது, காட் பேரண்ட்ஸை தவிர்த்து. அன்றைக்கு ஜானுக்கும் ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிருச்சு. பட் இப்போ அந்த டிவைன் எனர்ஜி இவருக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகுது. அது ஏதோ வந்து இவரை அட்ராக்ட் பண்ண ஒரு ஃபீலிங் சொல்லலாம். அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவரை இழுக்கிற அந்த ஒரு ஃபீலிங். அவருக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ டீமன்ஸ் இருந்தோம் அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தூண்டுது அந்த டிவைன் எனர்ஜி.
இங்கே வான்ற மாதிரி அந்த டிவைன் எனர்ஜியோட அந்த வார்ம்னஸ் ஆரா வந்து லூசிஃபரை தூண்டி அந்த டிவைன் எனர்ஜி அந்த இருக்கு இல்லையா, அந்த பெயிண்டிங் அந்த கர்டன் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு வர வைக்குது. அவரும் அந்த இடத்துல அதை தான் பார்த்துட்டு வராரு, இதில் என்ன ஃபீலிங்குன்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அது அவருக்கு ஏதோ ஒன்று வந்து லைக் வந்து ஒரு மாதிரி பண்ணுது, அவரால் சொல்லவே முடியல, என்னாலே சொல்ல முடியல. ஏதோ அவரை வந்து ஆக்குற மாதிரி இருக்குது அந்த டிவைன் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி இவரையே இவ்வளோ தாக்கம் ஆக்குதுன்ற விஷயம் அவருக்கு புரியல. ஏன்னா இப்போ அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கார், அதனால் எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா பயங்கர பவர்ஃபுல் இல்லையா. ஸோ அதனால் எல்லா எனர்ஜியும் அவரால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ அவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 டீமன்ஸும் வந்து அந்த வார்மான எனர்ஜி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளேயே டீமன்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு, அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீமன் சொல்லுது. இன்னொரு டீமன் வந்துட்டு இது என்னங்க அதை பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு இதுவாக விஸ்பர்ஸ் எல்லாம் கேட்குது. அவர் வந்துட்டு அந்த கர்டன் அதை வந்து தொடலான்ற மாதிரி போகிறார், இதுக்குள்ளே என்ன தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குற அந்த ஒரு ஆர்வம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அதை வந்து தொடுறதுக்காக போகிறாரு. அதை தொட்டால் ஷாக் அடிச்சிருது இவருக்கு, ஒரு மாதிரி ஸ்பார்க்கு. அவரால் நம்பவே முடியல, இவர் இப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான பீயிங். ஸோ எப்படி தனக்கு இப்படி ஒரு ஸ்பார்க்கான அந்த ஒரு ஷாக் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஷாக் அடித்த அந்த கையை தான் பார்க்குறாரு. அவர் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டீமன் அந்த டிமானிக் அந்த இது இருக்கும் இல்லையா ஃபீச்சர்ஸ், அவருடைய இது லைக் அந்த பாடி, அதுலேருந்து தன்னோட பழைய இதுவான அந்த ஒரு ஹியூமன் இதுக்கு வந்துடுறாரு. அந்த ஸ்பார்க் அடித்தோடனே அந்த ஸ்பார்க் அதை அடித்தோடனே தன்னோட டிமானிக் ஃபார்ம்லேருந்து ஹியூமன் ஃபார்முக்கு வந்துடுறாரு. நம்ம டயாங்கா வந்துடுறாரு. பட் அவரோட ஐஸ் வந்து இன்னும் ரெட்டாக தான் இருக்குது, பயங்கர ரெட்டாக இருக்குது, கோவத்திலே தான் இருக்கார். அவரால் நம்பவே முடியல, இந்த ஒரு டிவைன் எனர்ஜி பட்டு தான் வந்துட்டு ஹியூமன் ஃபார்மாக மாறினது அவரால் நம்பவே முடியல. அந்த கோவத்தில் அப்படியே தான் இருந்து பார்த்துட்ருக்காரு. அந்த கர்ட்டனை எப்படியாவது கிழிச்சிட்டு உள்ளே போகலாம், இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்ற அந்த ஒரு வெறி வருது அவருக்கு. ஏன்னா அவர் அந்த மாதிரி மாற்றிடுச்சு இல்லையா. ஸோ ஈகோ ஹிட் ஆகிடுச்சு. அதுக்காக அவர் அதை வந்து ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் அது ஒன்றுமே பண்ண முடியல. அதில் அப்படி என்ன தான் பவர் இருக்குங்கிற விஷயம் இவருக்கும் புரியல. அப்படி என்ன பெரிய சக்தி வந்து இவரையே வந்து கண்ட்ரோல் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுது அப்படின்ற விஷயம் இவருக்கு புரியாதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த அவருடைய ஹேண்ட் எடுத்து அந்த பாம் இருக்கும் இல்லையா, உள்ளங்கை எடுத்து அந்த கர்டைன் மேலே தான் இப்போ அகைன் வைக்கிறாரு. இப்போ வந்து அந்த ஸ்பார்க் எதுவுமே இவருக்கு ஃபீல் ஆகலை. அதில் அப்படியே வச்சுட்டு அவர் கண்ணை மூடி இதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு விஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் அது ரொம்ப அழகான ஒரு பிளேஸ், ஹெவனில் இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறது எவனுக்கும் தெரியாது போல். அந்த மாதிரி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஃப்ளார்ஸ், கிராஸ், ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த பிளேஸே. ரொம்ப நேச்சரிஸ்டிக்காக அந்த மாதிரி ரொம்ப அழகாக ரியலாக அந்த மாதிரி இருக்குது. ஃப்ளார்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவை அந்த மாதிரி ரொம்பவே க்யூட்டான இந்த சில அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதெல்லாம் வேறு இருக்குது. அது பத்தாதுன்னு அந்த இடத்துல இருக்கிற அந்த பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக மலருது. அது எப்போனா இவர் பார்க்குற டைம் அப்படியே மலருது. அங்கே அந்த மலருதை பார்த்தா ஒரு டீமனுக்கு கூட லவ் வந்துடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது அழகாக மலருது அந்த பூ எல்லாமே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அங்கே லேக் மாதிரி லைக் ஒரு குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்துல இந்த ஸ்வான்ஸை சொல்லுவோம் இல்லையா, லைக் அது தமிழ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, அந்த ஸ்வான்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பிளாக் ஸ்வான் கேட்டிருப்பீங்கய்யா, அதுதான் அந்த ஒயிட் ஸ்வான்ஸ். 2 வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்துல தான் அப்படியே நீந்திட்டு இருக்குது. அந்த குளம் ஃபுல்லாக அழகாக ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டு இருக்குது. அழகாக அந்த குளத்துக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு அப்படியே அந்த குளத்துக்குள்ளேருந்து மேலே வராங்க. செம்ம அழகாக இருக்காங்க, சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு பேரழகு. அவங்க வெளியே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்குது. ஆள் ஃபுல்லாக வெட்டாகி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக அந்த குளத்துலேருந்து வெளியே வராங்க. அப்போ தான் அவங்க அவ்வளோ அழகாக இருக்கிறத நம்ம லூசிஃபருக்கு சரியாக தெரியல, பிளர்ராக இருக்கனால தெரியல. பட் அங்கே ஒரு பொண்ணு அந்த குளத்துக்குள்ளேருந்து மேலே வர விஷயம் அவருக்கு நல்லாவே அந்த விஷனில் தெரியுது, பிளர்ராக இருக்குது. அவருக்கு அதை பார்த்தோன்னே தான் ஒரு மாதிரி அந்த ஒரு ஆர்வம் இன்னும் அதிகமாகுது, அந்த பொண்ணு யாருன்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்குள்ள ஒரு டீமன் பேசுது. அவ உனக்கு வேணும் லூசிஃபர், அவ உனக்கு வேணும், அவ சோல், அவ பாடி எல்லாமே உனக்கு வேணும் லூசிஃபர், உனக்கு வேணும், உனக்கு மட்டும்தான் வேணும், உனக்கு அதை அடைஞ்சே தீரணும், நீ அதை ஆசைப்பட்டு அனுபவிச்சே ஆகணும், அது உனக்கு மட்டும்தான், அது உனக்கு மட்டுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு டீமன்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா அவருக்குள்ளே அந்த ஒரு டெசைர் இருக்கு இல்லையா, அதை வந்து விதைக்க ஆரம்பிக்குது.
அவர் அதுக்கேற்ற மாதிரி அதை பார்த்துட்டு தான் இருக்காரு. அந்த பிளர்ரான அந்த விஷனில் இருக்க அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்துக்குள்ளேருந்து எந்திரிச்சு வரா. பியூராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு, மேலேருந்து கீழே வரையும் ஒரு அழகான ஒரு ஒயிட் ட்ரெஸ், ஓகேங்களா. அந்த ஃப்ளாஸ்க்கு நடுவில் அந்த ஈரமாக அவ்வளோ வெட்டாகி அவங்களோட அந்த ட்ரெஸ் வந்து அந்த ஈரத்தில் வந்து ஒட்டிக்கொள்ள உடம்போட அந்த மாதிரி ஒட்டி அவ்வளோ ஒரு செம்ம ஸ்ட்ரக்சர்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டாக ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணுன்ற அந்த ஒரு இதில் அந்த ஒரு அழகு அப்படின்ற அந்த வேர்டை டிஃபைன் பண்ணுறதுக்கான அந்த பொண்ணே அவங்க தான் சொல்லலாம். அவங்களுடைய ஹேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது, வெட்டாகி அதுலேருந்து தண்ணி வந்து அப்படியே ட்ரிப் ஆகிட்டுருக்கு. அவங்க அதுலேருந்து அப்படியே இறங்கி தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த குளத்துலேருந்து அப்படியே பொறுமையாக அந்த கிராஸில் தான் இறங்கி நடக்கிறாங்க. அந்த ஸ்வான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தண்ணியிலேயே ஒரு மாதிரி நீந்தி நீந்தி போயிட்டுருக்கு. அவங்க அதுலேருந்து இறங்கி போகும்போது அந்த கிராஸில் தன்னோட காலை வைக்கிறாங்க. அந்த கால் பாதம் இருக்கு இல்லையா, அதுவும் அவருக்கு நல்லாவே தெரியுது. அந்த கால் பாதம் கிளியராக தெரியுது. அந்த கால் பாதத்தை பார்த்தோன்னே ஆசை வந்துடுச்சு லூசிஃபருக்கு. அவரால் சொல்லவே முடியாத அந்த ஒரு ஆசை, டீப்பான அந்த ஒரு டெசைர். எஸ், அஃப்கோர்ஸ் இட்ஸ் லஸ்ட். லஸ்ட் ஃபீலிங் வந்துடுது அவருக்கு. அவரே அறியாமல் அந்த கால் பாதத்தை பார்த்ததுக்கே அவருக்கு ஒரு லஸ்ட் அந்த ஃபீல் வந்து வந்துடுது. லூசிஃபர், லூசிஃபர், என்னன்னு பார்த்துட்டு இருக்க? போ, அவ உனக்கு தான், அவ உன்னோடது. போ, உள்ள போய் அவளை அடைஞ்சிரு. போ போ லூசிஃபர், அவ உனக்கு மட்டும்தான். அவ அவ உனக்கு மட்டும்தான். நீதான் அவளை ஆசை தீர அனுபவிக்கணும். உள்ள போ. அவ அவ காலை பார்த்தியா? போ லூசிஃபர், போ, விடாத விடாத. அப்படின்னு சொல்லிட்டு டீமன் ஆஃப் லஸ்டான ஆஸ்மோடியஸ் வந்து ரொம்ப டெஸ்பெரட் டோனில் ஒரு மாதிரி அந்த செட்யூசிங் டோனில் விஸ்பர்ஸ் எல்லாம் கொடுத்து லூசிஃபரே ஒரு மாதிரியாக ஆக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த டீமன் பேசுது. இங்கே நம்ம லூசிஃபரால் உள்ளே போக முடியல, அந்த விஷயத்தை தான் பார்க்க முடியுது. அந்த பொண்ணோட கால் அப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த கிராஸில் தான், அவ்வளோ வெட்டாக அழகாக வந்துட்டுருக்காங்க. அவங்க அப்படியே போகிற வழியில் அந்த ஒரு லைக் ஒரு பில்லர் மாதிரி இந்த ஸ்லாப் மாதிரி இருக்கும்னே சொல்லலாம், ஓகேங்களா. அதில் இருக்கிற அந்த ஃப்ளூட்டை எடுக்கிறாங்க அப்படியே அவங்களோட கையால். இப்போ அவங்களோட கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூசிஃபருக்கு அந்த பிளர் இல்லாமல் நல்லா கிளியராக தெரியுது. அவங்களோட இந்த அழகான அந்த ஹேண்டு, நெயில்ஸு அண்ட் அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மச்சம், அதுவும் நல்லாவே தெரியுது. செம்மையான அந்த அழகான அந்த ஃபிங்கரை பார்த்தாலும் அப்படியே புசு புசுன்னு இருக்குன்னே சொல்லலாம். அந்த ஒரு பூ மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த அந்த கையை எடுத்து அப்படியே கிஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தோணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அவர் அப்படியே அந்த கையிலேயே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆக ஆரம்பிக்கிறார், ஹிப்னடைஸ் ஆகிட்டாருன்னே சொல்லலாம் ஃபுல்லாக. இப்போ அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணாலே அவருக்கு அந்த விஷயம் தெரியுது. இப்போ இவ்வளோ நேரம் கண்ணு மூடி இருந்தார் இல்லையா, ஓப்பன் பண்ணோடனே அவரோட ஐஸ், அவரோட அந்த ஐ பியூப்பிள் சொல்லும் இல்லையா, அது வந்து பர்பிள் கலரில் மாறிடுது. இவ்வளோ ரெட்டில் தான் இருந்திருக்கும். இப்போது அவருடைய லெஸ்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக அவருடைய ஐஸ் பர்பிள் கலரில் மாறிடுது அந்த பியூப்பிள். அவர் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணியே அந்த விஷனை தான் பார்த்துட்ருக்காரு. இட்ஸ் நாட் அ விஷன் எனிமோர். அவருக்கு உள்ளே இருக்கிறது அப்படியே என்னங்கிறது தெரியுது. அந்த பொண்ணு அப்படியே நடந்து வந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளூட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறா. அவளுடைய அந்த ஃப்ளூட் வாசிக்கும் போது அந்த ஃப்ளூட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க லிப்ஸ் கிட்ட வைப்பாங்க இல்லையா வாசிக்கிறதுக்கு, அப்போது அவங்களுடைய லிப்ஸ் வந்து அவருக்கு நல்லா கிளியராக தெரியுது. அந்த பொண்ணோட லிப்ஸ் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது, பிங்கிஷாக இருக்குது, நல்லா ஸ்வீட்டாக. அதை பார்த்தாலே அப்படியே ஸ்ட்ராபெரி வாய் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே கடிச்சு சாப்பிட்ணுன்ற அளவுக்கு தோணும்ல, அப்படி வந்து தோணுது நம்ம லூசிஃபருக்கு. அந்த லிப்ஸ் அழகாக அந்த ஃப்ளூட்டை வாசிக்க ஆரம்பிக்குது. அந்த ஃப்ளூட் அப்படியே வாசிக்கும் போதே அந்த பொண்ணோட அந்த லிப்ஸ் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறதையும் அவர் பார்க்குறாரு. அவரால் அந்த இடத்துல அதுக்கு மேலே பொறுத்துக்கவே முடியல. டீமன்ஸும் வந்துட்டு ஒரு மாதிரி க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு டீமன் லார்டுக்கு, லார்ட் ஆஃப் ஹெல்லுக்கு இப்படி ஒரு அழகான அழகான எவ்வளோ ஒரு அழகு, என்ன ஒரு அழகு, இப்படி ஒரு பேரழகா இந்த டீமன் லார்டுக்கு, இப்படி ஒரு பேரழகு, அழகான உச்சம், அழகு, அழகோ அழகு. லூசிஃபர், லூசிஃபருடைய அழகு, லூசிஃபருடைய அழகு லூசிஃபருக்கு தான் சொந்தம். லூசிஃபர், லூசிஃபர் போய் எடுத்துக்கோ. அவ உனக்கு மட்டும்தான் சொந்தமாகணும், வேற யாருக்குமே ஆகக்கூடாது. அவ உனக்கு மட்டும்தான், அவ உனக்கு மட்டுமே தான் அப்படின்னு சொல்லி டீமன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சவுண்டாக அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மேனியக் தனமான ஒரு லாஃபு.
நம்ம லூசிஃபர் அங்கே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே நின்று தான் பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து இன்னும் கிளியராக தெரில. ஜஸ்ட் அந்த ஃப்ளூட் வாசிக்கிற சவுண்ட் மட்டும் தான் அவருக்கு கேட்குது. அவ்வளோ இனிமையான அந்த ஃப்ளூட் சவுண்டு. அந்த சவுண்டை கேட்டு அவர் அங்கேயே தான் நின்று பார்த்துட்ருக்காரு அவருடைய அந்த லஸ்ஃபுல்லான ஒரு ஐஸோட. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸோடைய அந்த லாஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சவுண்ட் வந்து உள்ளே இருக்க அந்த பொண்ணு ஃப்ளூட்டு வாசிக்கிற அந்த பொண்ணுக்கு கேட்டுருது. அந்த பொண்ணு அந்த சவுண்டு கேட்டோடனே அந்த ஃப்ளூட் வாசிக்கிறத நிறுத்திடுறா. நிறுத்திட்டு எதையோ ஒரு உணர்ந்த ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணோடனே அங்கேருந்து எந்திரிச்சு அந்த ஃப்ளூட்டை அப்படியே வச்சுட்டு அந்த மிரர், அந்த கர்டைன், அந்த ஒரு பெயிண்டிங் அது இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. எஸ், நம்ம லூசிஃபர் நிற்கிற அந்த பர்டிகுலர் பிளேஸ் அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே மிரர் இருக்குது நம்மளோட சைடில். அதாவது இந்த பொண்ணு இருக்கிற இடத்துல மிரர் இருக்குது. அந்த இடத்துல அவர் இருக்கிற சைடில் வந்து பார்த்தா அந்த பக்கம் பெயிண்டிங்காக ஒரு கர்டைன் மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ 2 பேரும் அந்த பக்கம் இருக்காங்க. இவர் இங்கே நின்று பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு நடந்து வரதை பார்த்தோன்னே இவர் ஐஸ் வைட் ஆகுது. அவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, அது உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. நடந்து போகும்போதே அவங்க நடக்கிற அந்த ஒரு நடையாக இருக்கட்டும், அவங்க நடந்து போகும்போது அந்த ஒரு ஆங்க்லன்ஸ் சவுண்ட்ஸு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த நடக்கிற சவுண்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்குது அவருக்கு. அந்த பொண்ணு அங்கே அவ்வளோ அழகாக நடந்து போகிறா. போகும்போதே அவளோட ஃபேஸ் ஒரு மாதிரியாக ஆகுது. அந்த பொண்ணோட சைடுக்கு வந்துட்டா அந்த பொண்ணோட கண்ணுக்கு அவங்களுடைய ஃப்யூச்சர்னே சொல்லலாம், அந்த மாதிரி தெரியுது. ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் தன்னோட மொத்த அழகையும் அவ்வளோ உட்காந்து அவ்வளோ ருசிக்கிற அந்த ஒரு ஃபீல் அது தெரியுது. அவங்களால அதை நம்பவே முடியல. தன்னோட மொத்த அழகை ஒரு பொண்ணோட அந்த அழகை இந்த அளவுக்கு ஒரு ஆளால் ரசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மிரண்டுடுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டிவோஷன் தெரியுது அந்த அந்த ஒரு இதில். அவங்களால அந்த ஃப்யூச்சரை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்போவே அவங்க ஃபிங்கர் டிப்ஸில் அது எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களால அந்த ஃபிங்கரில் அதை ஃபீல் பண்ண முடியுது. அவங்க மூச்சே பயங்கரமாக வாங்குது அந்த ஃப்யூச்சர் விஷன் பார்க்க. அந்த ஃப்யூச்சர் விஷனில் என்ன தெரியுதுன்னா, இவங்க ஏதோ ஒரு இடத்துல படுத்துருக்காங்க. அவங்க மேலே வந்துட்டு அந்த ஆள் படுத்துட்டு அவங்களுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாம் வச்சு அவங்க மொத்த பாடியும் வந்து ரப் பண்ணி ஒரு மாதிரி லஸ்ஃபுல்லான ஒரு டிவோஷன், எங்கேயுமே பார்க்காத ஒரு லஸ்ஃபுல் டிவோஷனை வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு தான் அவங்க ஹெவியான ப்ரீத் எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அந்த ஒரு சைடு வந்து ஒரு குட்டி ஒரு ஃபவுண்டெயின்லாம் இருந்து அதை சுற்றி ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் அந்த மிரருக்கு ஆப்போசிட்டே. அதையும் அவங்க தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க அந்த மிரர் கிட்ட. அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாங்க மூச்சு வாங்கிட்டே. அப்படியே போய் அந்த இடத்துக்கிட்ட தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, லைக் அட்ராக்ஷன். இவங்களுக்கும் அந்த ஃபீல் ஆகுது. அவங்க அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாங்க. அந்த ஃபவுண்டெயின் தண்ணி இருக்கிற இடத்தையும் தாண்டி நடந்து போகும்போது அவங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு கிளிப்ஸ் மாதிரி வந்துட்டே போகுது. தன்னை எந்த அளவுக்கு ஒரு அழகாக டிவோட் பண்ணுறாங்கங்கிற அந்த ஒரு ஃப்யூச்சர் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டே தான் இருக்குது. அவங்க ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் அவங்களால அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே நடந்து போய் அந்த மிரர் கிட்ட தான் அவங்க நிற்கிறாங்க. நம்ம லூசிஃபர் இந்த பக்கம், நம்ம அந்த பொண்ணு இந்த பக்கம், 2 பேரும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. லூசிஃபருக்கு அந்த பொண்ணு நிற்கிறது தெரியுது. அந்த பொண்ணோட முகம் இன்னும் கிளியராக தெரியல. இந்த பக்கம் அந்த பொண்ணுக்கு யார் அங்கிட்டு இருக்கிறதுன்னு கூட தெரியல. அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த பக்கம் ஏதோ ஒரு ஃபீல் மட்டும், அட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கா. அந்த பக்கம் ஒரு ஆள் இருக்குன்ற விஷயம் தெரியல. ஃப்யூச்சர் விஷன் மட்டும்தான் அந்த பொண்ணு பார்த்துருக்கு. ஸோ அந்த பொண்ணு அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த மிரரில் அவங்களுக்கு எதிர்ச்சியாக கை வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தூண்டுதல் சொல்லுவோம் இல்லையா, எதிர்ச்சியாக தோன்றது ஒரு இன்ட்யூஷன், அந்த மாதிரி தோணுது. அவங்களே அந்த இன்ட்யூஷனை கேட்டு அவங்க ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் பொறுமையாக அந்த மிரரில் தான் வைக்கிறாங்க. அதுவும் லூசிஃபர் கை வச்சுருக்க அதே இடத்துல, அவருடைய உள்ளங்கை வச்சுருக்கார் இல்லையா, அதே இடத்துல தன்னோட ஹேண்ட் எடுத்து வைக்கிறாங்க. தன்னோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அப்படியே பொறுமையாக அந்த மிரரில் வைக்கிறாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல தான் வச்சுருக்காங்க. அது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் செகண்டில், அப்படி அந்த ஒரு செகண்டில் அவரால் உள்ளே போக முடியுது. உடனே அவருடைய ஹேண்டு இவங்க ஹேண்டும் இன்டர்வியூன் ஆகிடுது. அவருக்கு அப்படியே ஒரு சந்தோஷமான ஃபீலிங், சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங். இந்த அளவுக்கு வந்துட்டு அவர் எப்பயுமே ஹாப்பியாக இருந்தது, ஒரு உச்சத்தை தொட்டதிலே இல்லைன்னு சொல்லலாம். அந்த பொண்ணோட கை வந்து இவர் கை கோத்தோன்னே இவருக்கு அவ்வளோ ஒரு ஒரு வார்மான ஒரு ஃபீலிங்கு, லைக் ஒரு ப்ளஷர் ஃபீலிங்லேயே சொல்லலாம். அந்த பொண்ணோட கையை இவர் கை கோத்ததுக்கே அவருக்கு அந்த ஃபீல் இருக்குது. அவர் அப்படியே உள்ளே வந்துடுறாரு. அந்த பொண்ணு இதை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டா இல்லையா, ஸோ அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படியே அவன் நிற்கும் போது அவர் உள்ளே வர டைமு ஸ்டம்பிள் ஆகிடுறா. அந்த பொண்ணு அப்படியே விழுகிற மாதிரி போயிடுறா.
எஸ் விழுந்துடுறா ஆல்மோஸ்ட். இவர் கையை வேற கோத்துருக்கனால அப்படியே 2 பேரும் அந்த ஃபவுண்டைன் சொன்னேன் இல்லையா, அங்கே ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். அது ஒரு லைக் ஒரு ஒரு குளம் மாதிரியே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன்லேருந்து தண்ணியாக ஊற்றிட்டுருக்கோம். அதுக்குள்ளே 2 பேரும் விழுந்துடுறாங்க. அப்படியே விழும்போதும் அந்த பர்சன் அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க இந்த பொண்ணை. இவ்வளோ நம்ம இந்த பொண்ணோட சைட்லேருந்து பார்த்தோம் இல்லையா, லூசிஃபர் பக்கம் வந்தால் லூசிஃபர் அந்த பொண்ணை இப்போ தான் பிளர்ரான அந்த விஷன்லேருந்து உள்ளே வந்து கண் முன்னாடி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பார்க்குறாரு. அந்த பொண்ணோட கண், அந்த பொண்ணோட லிப்ஸு, அந்த பொண்ணோட ஹேரு, அந்த பொண்ணோட அந்த பாடி, அந்த பொண்ணோட அந்த ஒரு டச்சு ஸ்மெல்லுன்னு சொல்லி எல்லாமே அவருக்கு தெரியுது. அவர் அப்படியே உள்ளே அந்த பொண்ணோட கை கோர்க்க முடிஞ்சோடனே எப்படியாவது அந்த பொண்ணை பார்த்துடணும்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது தான், அவ்வளோ டெஸ்பரேட்டடாக வரும்போது தான் அந்த ஸ்டம்பிள் ஆகி இப்போ தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பாங்க. தண்ணிக்குள்ளே விழும்போதும் அவர் அப்படி தான் பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணோட கண், அந்த பொண்ணோட கண்ணுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஒரு மோல் மாதிரி இருக்குது. மொச்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்கு கீழே அந்த மாதிரி இருக்குன்னே சொல்லாங்க. ஒரு மோல் மாதிரி இருக்குது. அந்த பொண்ணோட லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பொண்ணோட ஹேர், அந்த பொண்ணோட ஐப்ரோஸ் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குது. இப்படி ஒரு க்ரியேஷனை கடவுள் படைச்சிருக்காருங்கிறத இவரால் நம்பவே முடியல. அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க பேர் தண்ணிக்குள்ளேயே அப்படியே தான் இருக்காங்க. அந்த பொண்ணும் இவரையே தான் பார்த்துட்ருக்கு ஒரு மாதிரியாக. அந்த பொண்ணாலையும் நம்ப முடியல. ஏன்னா அந்த பொண்ணோடைய ஃப்யூச்சர் விஷனில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தது இவர் தான். நம்ம லூசிஃபர் தான் அந்த பொண்ணு ஃப்யூச்சர் விஷனில் பார்த்துருப்பான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ஹேண்ட் வந்து இன்டர்வியூன் பண்ணி தானே இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஹேண்டில் பர்டிகுலராக அவங்களுடைய ரிங் ஃபிங்கர் சொல்லுவோம்ல, அந்த ஃபிங்கரில் மேட்டிங் ரிங்ஸ் அது வந்து வந்துடுது. எஸ், அது 2 பேருடைய ஃபிங்கர்லேயுமே எல்லுன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அந்த ஃபிங்கர் அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க நம்ம அந்த பொண்ணும் லூசிஃபரும். 2 பேருமே வந்து அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. லூசிஃபர் அந்த ரிங்கை பார்த்ததை விட அந்த பொண்ணையை தான் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. அப்படியே அவங்க தண்ணியிலேருந்து மேலேயும் வந்துடுறாங்க. தண்ணியிலேருந்து மேலே அப்படியே முங்கிருந்து எந்திரிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படி எந்திக்கும் போதும் அவர் கையை விடவே இல்லை. அவர் கை வந்து அவங்க வேஸ்ட்டை ரேப் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கு. இன்னொரு அந்த ஹேண்ட் வந்து அந்த இன்டர்வியூன் பண்ணி ஹோல்ட் பண்ண மாதிரியே தான் இருக்குது. அப்படி லூசிஃபர் கிட்டே தான் அந்த பொண்ணு நிற்கிறா. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. இவர் எதுக்கு இப்படி வந்தார், ஏன் இப்படி நின்று பார்க்குறாருன்னு சொல்லிட்டு. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணோட அழகில் மொத்தமும் மறந்து போயிடுச்சு. தான் யார் என்னங்கிறது எல்லாத்தையும் மறந்து போயிட்டாரு. அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க 2 பேருமே. அவர் அந்த ஹேண்ட் வந்து இன்டர்வியூன் பண்ணியிருக்காரு இல்லையா, அது வந்து இன்னும் டைட்டாக பிடிக்கிற மாதிரி அந்த ஹேண்ட்லேருந்து எடுத்து அப்படியே அவருடைய ஹேண்டை வச்சு அந்த பொண்ணோட ஹேண்ட் இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே ரப் பண்ணி மேலே வரையும் கொண்டு போகிறாரு. அப்படியே ஷோல்டர் கிட்ட வரையும். அந்த பொண்ணு அப்படியே வெக்கப்பட்டு கண்ணை மூடிக்கிறான், அந்த சைடு திரும்பிக்கிறான். அவர் அதையும் வந்து ரசிச்சிட்ருக்காரு. அப்படியே பொறுமையாக ரப் பண்ணிட்டே வந்து அந்த பொண்ணுடைய கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக அவருடைய ஹேண்டை வச்சு ரப் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த பொண்ணு கண்ணை மூடி அப்படியே திரும்பிடுறா இந்த பக்கம். போகலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறா. பட் அவளை போக விடாமல் கையை பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணோட பேக் ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஹேண்டு தான் வச்சுக்கிறாரு. அப்படியே பொறுமையாக ரப் பண்ணிட்டே மேலே கொண்டு போய் அந்த பொண்ணோட பேக் ஹேரில் வச்சு அப்படியே ஒரு மாதிரி தடவுறாரு. அந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிடுறா வெக்கப்பட்டு. இன்னும் அவரோட சீக்ஸ் எல்லாமே அப்படியே இந்த ப்ளஷிங்லாம் பயங்கரமாக ஆகுது. ரொம்பவே வெக்கப்படுறான். அவர் அப்பயும் அவளை விடாமல் அவருடைய இடுப்பில் சுற்றி அவரை ஹேண்டை வச்சு பிடிச்சி அவளை கிட்ட வரையும் இழுத்து வச்சு நின்று பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணோட அந்த அழகு வந்து அவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்திடுச்சுன்னா, தான் யாருங்கிறது எல்லாத்தையும் மறந்து தான் எதுக்கு வந்தால் எல்லாமே மறந்து போயிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட மைண்டில் இந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கா. இந்த பொண்ணை எப்படியாவது அடையணும் அப்படின்ற அந்த ஒரு குறிக்கோள் தான். இந்த பொண்ணை அடைஞ்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு வெறி, அது மட்டும்தான் அவருக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பொண்ணு கண்ணை மூடி இருக்கும்போது இவங்க 2 பேரும் இவ்வளோ நெருக்கமாக நிற்கிறாங்கல்ல, நெருக்கமாக அந்த தண்ணிக்குள்ளே. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருடைய உடம்புலேயே வந்து அந்த எனர்ஜி சொல்லுவோம் இல்லையா, லைக் அந்த ஒரு ஆரா வார்ம்னஸ் மாதிரி, அது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேட், ஓகேங்களா. ஸோ 2 பேருமே அவங்களுக்கான மேட்டுங்கிறனால ரிங்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அது போக இப்போ அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு க்ரீனான அந்த ஒரு ஆரா வந்து ஃபீல் ஆகுது. மேட்ஸ் வந்து எப்போ இன்னொரு மேட்ஸை பார்க்குறாங்களோ அப்போ அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரில் ஒரு ஆரா வந்து க்ளோ ஆகும். எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹீலிங் மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரீன் ஃபீல் வந்து 2 பேர் மேலேயே அடிக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை அப்படியே பிடிச்சி அவ்வளோதான் இருந்த கொலை வெறிக்கு வந்து தலைவர் பயங்கரமாக இருந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிற ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்றா, மூன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளால் சுத்தமாக முடியல. ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக அக்ரெசிவாக ரொம்ப டீப்பாக அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பொண்ணோட பாடி எனர்ஜி சொல்லுவோம் இல்லையா, லைக்
எப்படி சொல்கிறது, வார்ம்னஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வார்ம்னஸே ஃபுல்லாக உறிஞ்சி எடுக்கிற அந்த ஒரு இதில் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பொண்ணு அங்கேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. அப்பயும் அவளை விடாமல் அந்த இடத்துல வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணி அந்த பொண்ணோட வார்மிங் எனர்ஜியை ஃபீல் பண்ணுறாரு. மேட்ஸ்க்கு வந்து சொன்ன இல்லையா ஹீலிங் எனர்ஜின்னு ஒரு விஷயம் இருக்குன்ட்டு, அவங்க அந்த ஹீலிங் அண்ட் வார்ம்னஸ் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி சில இன்டிமெசி மூலமாக அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இன்டிமெசியில் இப்போ இவங்க 2 பேர் இருக்கிறது காரணமாக இவங்களுக்குள்ளே இருந்து அந்த ஹீலிங், அந்த வார்மிங்கான அந்த எனர்ஜி சொல்லுவோம்ல, அது வந்து இவங்களை கிஸ் பண்ணுறது மூலமாக இவருக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அந்த வார்மான எனர்ஜியை இவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஃபுல்லாக அந்த எனர்ஜியை சக் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஹேண்ட்ஸும் சும்மா இல்லை, அந்த பொண்ணோட மொத்த உடம்பையும் வந்து தொட்டு பார்க்குது. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கா அப்படிங்கிறத வந்து அவரோட ஹேண்ட்ஸாலே ஃபீல் பண்ணணுன்னு நினைக்கிறாரு. ஃபிங்கர் டிப்ஸில் அந்த பொண்ணோட ஸ்கின்னு, அந்த பொண்ணோட உடம்பு இதுவாக இருக்கட்டும், எல்லாமே அவர் வந்து அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்காரு. அவரால் ஏற்றுக்கவே முடியல, இப்படி ஒரு பேரழகு இவ்வளோ நாள் கண்ணில் இல்லாமல் போயிடுச்சு, இந்த பொண்ணை நம்ம எப்படியா சொந்தமாக்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேயே இருந்து எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றாரு. சியோனா, 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 என்னோட சியோனா, என்னோட குயின், என்னோட மேட், என்னோட சியோனா, எனக்கு மட்டுமே சொந்தமான என்னோட அழகு, என்னோடது, என்னோடது மட்டும்தான், என்னோடது. ஸோ ஆமீஸ், இதோட லூசிஃபர்ஸ் காதலியோட 2 ஷாட்டோட ஃபைனல் பார்ட் ஓவர் ஆகுது. நான் கிளியராக சொல்லிடுறேன், இதோட 1 ஷாட் அந்த மாதிரி லூசிஃபர்ஸ் காதலிக்கு வராது. ஸ்ட்ரைட்டாக நம்ம சீசன் 2 தான் காலத்தில் தான் பார்க்க போகிறோம். இது என்னங்கிறதே உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும். நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டே போகிறேன். இது ஆக்சுவலி ப்ரீவியஸ் பர்த், அதாவது ஒயனுடைய ப்ரீவியஸ் பர்த்தோட கதை தான். அண்ட் நீங்கள் யாருங்கிறது இதுலேருந்தே நல்லா தெரிஞ்சிருக்கும். எஸ், அந்த ப்ரீவியஸ் பர்த்தோட நேம் நான் ஃபைனலி சொல்லியிருப்பேன். கவனிச்சிருக்கவங்க கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல். இது எப்படி ஃபீல் கொடுத்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியும், நான் வந்து இதில் அதிகமாக வந்து ஒயனோட ப்ரீவியஸ் பற்றி ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன். அது வந்து அன்இன்டென்ஷனலாக பண்ணணும்லாம் இல்லை, இன்டென்ஷனலாக தான் பண்ணுது. ஏன்னா நான் உங்களை சீசன் 2 தான் நல்லா காட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வச்சுருக்கேன் சஸ்பென்ஸாகவே. அண்ட் இதில் வந்து எனக்கு சில விஷயத்த வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஒரு நோக்கம் இருந்துச்சு, அதுக்காக தெரியப்படுத்தினேன். அண்ட் உங்களுக்கு நிறைய விஷயம் இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஓகேங்களா, அந்த பாட்டிமா கதை சொல்லி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அந்த பாட்டிமா கதை சொல்லும் போது ஒரு ஆள் இருந்துச்சு, அந்த ஆள் யாருங்கிறது இப்போ நான் இதில் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன், கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அந்த மாதிரி. ஸோ அந்த பாட்டிமா சொல்லி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணோட ப்ரீவியஸ் நேம் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுடைய டாஸ்க். அண்ட் அந்த பர்சன் கரெக்டாக அந்த பாட்டிமா கதை சொல்லும் போது அங்கே ஒருத்தர் நின்றுப்பார் அந்த கதையை கேட்டு, அது யாருங்கிறத சொல்லுங்கள். அண்ட் ஜிமின் அண்ட் ஜானுவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிமானிக் வாய்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஐ ட்ரைட் மை பெஸ்ட் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை நாள், இதனால தான் இது டிலே ஆச்சா என்னன்னு தெரில. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு இது இருந்திருக்காது, போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும், எனக்கே தெரியுது. பட் இந்த கதையில் இதை மாதிரி கொஞ்சம் கொண்டு போகணும், கேரக்டர்ஸ் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த காரணத்தினால தான் உங்களுக்கு அப்படி போயிருக்கோம். பட் அப்படியே கடைசி ஒரு 3/4 மணி நேரமாக, அரை மணி நேரமாக, எவ்வளோ நேரம், 45 மினிட்ஸ்க்கு மேலேயே உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தியிருப்பேன் இல்லையா. ஸோ மிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது your beloved ஆத்தரானா. டாட்டா, லவ் யூ ஆல் செலிபிரிட்டீஸ், பாய்.